ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். சபையாருக்கு என் புத்தாண்டு வாழ்த்துக்களை இயேசுவின் நாமத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிற ஒரு ஆண்டாக இது அமைய போகிறதற்காய் கர்த்தரை துதிக்கிறேன். என்னோடு திருப்பிக் கொள்ளுங்கள். இந்த நாளிலே கர்த்தர் கொடுக்கப்பட்ட உரைக்கப்பட வேண்டிய தீர்க்க தரிசன வார்த்தையாக எடுத்துக்கொள்ளுங்கள், தேவ செய்தியாக எடுத்துக்கொள்ளுங்கள். கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்த பொழுது சபையாருக்காக மட்டுமல்ல, என்னோடு கூட ஊடகத்தில் பயணப்படுகிற அன்பு சகோதரிகளுக்காகவும், அவரெல்லாம் ஒரு சபை தான், நேரில் வர முடியினாலும் பல இடங்களிலிருந்து நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ஆதியாம் புஸ்தகம் 22வது அதிகாரம் 17வது வசனம், எபிரேயர் 6வது அதிகாரம் 14வது வசனம், இது எல்லாம் சொல்லுகிறது என்னவென்றால், நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலை போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும், உன் சந்ததியர் தங்கள் சத்துருக்களின் வாசஸ்தலை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்றும், நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படித்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகள் ஆசீர்வதிக்கப்படும் என்று என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று. இந்த எபிரேயர் 6:12 வாசித்தால், நான் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவேன் என்று எழுதப்பட்டிருக்கிறார். இந்த 22வது அதிகாரம் என்று பார்க்கிற பொழுது தேவனுடைய வெளிப்பாட்டை உங்களிடத்தில் நான் வைத்து விட்டு போக வந்திருக்கிறேன். ஒரு பிரசங்கமாக இதை எடுத்துக்கொள்ள வேண்டாம். கர்த்தருடைய இருதயத்தில் இருக்கிறதை என்னுடைய இருதயத்தில் ஒரு பாரமாய் கர்த்தர் வைத்தான். இந்த கூடையின் ஆசீர்வாதம் இந்த அதிகாலை வேளையிலே சபையாருடைய மடியிலே கொட்டப்படுகிறது. இந்த நாளிலே இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட வார்த்தை அநேகருக்கு விகல்பமாய் இருக்கும். எப்பொழுது பார்த்தாலும் ஆசீர்வாதம் என்று சொல்லுகிறார்கள் என்று. ஆனால் இந்த வெளிப்பாடு எதை குறித்து சொல்லப்படுகிறது என்று கேட்டால், ஆதியாம் புஸ்தகம் 22வது அதிகாரம் என்று வருகிற பொழுது பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தை கர்த்தர் சோதிக்கிற அதிகாரமாக இது இருக்கிறது. அவன் பிள்ளை இல்லாமல் இருந்த ஆபிரகாமுக்கு கர்த்தர் பிள்ளை கொடுத்தார். அந்த பிள்ளை 16 வயது வரை வளர்கிறது. திடீரென்று கர்த்தருக்கு ஆபிரகாமை சோதிக்கிறதுக்கான ஒரு எண்ணம் வருகிறது. அவனுக்கு உண்மையிலே தேவ பயம் இருக்கிறதா, தேவ பக்தியால்? சில பேர் தேவ பக்தி இருப்பார்கள், ஆனால் தேவ பயம் இருக்காது. நீங்கள் பார்த்துப்பீங்க, மதவாதிகளாக இருப்பாங்க. அவருடைய வாழ்க்கையில் தேவ பக்தி இருக்கும். காலையில் ஆலயத்துக்கு வருவாங்க, சாயந்தரம் ஆலயத்துக்கு வருவாங்க, ஆலயத்திலே முன்னணியாக இருப்பாங்க, ஆனால் தேவ பயமற்ற ஒரு ஜீவியமும் செய்வாங்க. என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய ஜனமே, இதனாலே கர்த்தர் மத்தியிலே அசைவாடுகிறார். இன்று உங்களிடத்தில் இருக்கிறது தேவ பக்தியா தேவ பயமா என்பதிலே கர்த்தர் என்ன செய்கிறார்? உங்களிடத்தில் கர்த்தர் இனி சோதிக்க போவதில்லை. நல்லா புரிந்து கொள்ளுங்கள். இந்த 2025 உங்களுக்கு மிகப்பெரிய கர்த்தர் உங்களை சோதித்து உங்களை புடமிட்ட ஒரு ஆண்டு. நீங்கள் எப்படி ஜீவியம் பண்ணுகிறீர்கள், எப்படி உங்கள் வாழ்க்கையில் காரியங்கள் காணப்படும், ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றீர்கள், அந்த ஆசீர்வாதத்திலே நீங்கள் நிலைத்து இருக்கிறீர்களா, அல்லது அந்த ஆசீர்வாதத்துக்காக கர்த்தரை சேவித்தீர்களா, அல்லது ஆசீர்வாதமே உங்களுக்கு விக்கிரமாய் மாறி நிறுத்தி முற்றுப்புள்ளி வைத்து விட்டீர்களா? இது எல்லாம் கர்த்தர் உங்களை புடமிட்டு சோதித்து பக்குவப்படுத்தி கர்த்தர் இந்த நாளில் கொண்டு வந்து, இன்று கர்த்தர் பரீட்சை எழுதுகிற பிள்ளைகளுக்கு அந்த தாளை திருத்தி கொடுக்கிற நாள் எப்படி இருக்கும் என்று கேட்டால், படித்த பிள்ளைகள் முகம் பிரகாசிக்கும். படிக்காத பிள்ளைக்கு தெரியும், அது வராது, ஒன்றும் வராதுன்னு தெரியும், முட்டை தான் வரும், ஏன்னா எழுதுகிறப்ப அவனுக்கு தெரியும். ஆனால் படித்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு ஆர்வம் இருக்கும். எவ்வளோ மார்க்கு, எவ்வளோ மதிப்பெண்களை எனக்கு கொடுத்துருப்பாங்க வாத்தியார் மாறுங்க, எந்த பாட்டில் அதிகமாக எடுத்திருக்கிறேன். அதுபோல் இந்த நன்னாளிலே, இந்த தேவன் படைத்த நல்ல நாளிலே கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரம் போல பெருகவே பெருக பண்ணுவேன். ஏன் நான் அதை சொல்லுகிறேன் என்றால், ஒன்று, நான் ஆசீர்வாதமாக இருந்தால் எனக்கு இருக்கிற பிரச்சனை என்னென்னு கேட்டால், பிள்ளைகள் எதிர்மறையாக இருப்பாங்க. இது ரட்சிக்கப்பட்ட குடும்பத்தில் இது தலைவிரித்து ஆடுகிற ஒரு பிசாசின் தாண்டவம் என்றே சொல்லலாம். பிள்ளைகள் சரிப்பட்டு வராது. அது 5 வயசு பிள்ளையாக இருந்தாலும் சரி, 1.5 வயசு பிள்ளையாக இருந்தாலும் சரி, கருவில் இருக்கிற பிள்ளையாக இருந்தாலும் சரி, ஸ்கேன் எடுக்கிற வரைக்கும் வயிற்றில் புள்ளியை கரைக்கும். என்ன சொல்ல போகிறாங்களோ தெரியல, குழந்தை எப்படி இருக்குதோ தெரியல, ஒரு சின்ன பயம், விசுவாசம் இருக்கிறது. குழந்தை வயிற்றில் இருக்குதுன்றது நமக்கு தெரியும், ஆனால் அது என்ன ஆரோக்கியத்தில் இருக்குது, மருத்துவன் வாயிலிருந்து ஒரு நல்ல வார்த்தை அவருக்கு ஸ்கேன் நார்மலாக இருக்குதுன்னு சொல்கிற வரைக்கும் ஒரு பதட்டம் இருக்கும். இந்த பதட்டம் பெற்றோர் என்ற ஸ்தானம் வருவதற்குள்ளே உங்களுக்கு வந்துவிடும். என்று கருத்தரிக்கிறார்கள் அன்றிலிருந்து ஒரு பிள்ளைகள் இருவருடைய ரத்தத்தினால் பிறக்கப்படுகிறது. அதனால் இந்த பிள்ளை என்று கருத்தரிக்கப்படுகிறதோ ஒவ்வொரு பருவத்திலும் அந்த பிள்ளைக்கு
பெற்றோருடைய ஒரு கண்காணிப்பு தேவை, ஒரு கரிசனை தேவை, ஒரு கவனம் தேவை. இப்பொழுது ஆவிக்குரியதில் நீ பலியாக வருகிறாய் என்று கேளாமல் உன் பிள்ளையை பலியாய் கொண்டு என்று சொன்னதும் இந்த மனுஷன் எப்படிப்பட்ட மனுஷனாக இருக்கிறான் என்று கர்த்தர் பார்க்கிறான். எந்த அளவுக்கு உணர்ச்சி வசப்படுகிறவனாக இருக்கிறான்னா, பக்தி விருத்தியின்றாக அல்லது தேவ பக்தியினுடைய அடையாளம் உணர்ச்சி வசப்பட்டு சிலர் ஆராதிப்பாங்க. அது உணர்ச்சி வசப்படாமல் இருக்கிறது தான் உண்மையான புத்தியுள்ள ஆராதனை. அப்போ மாம்சம் அங்கே வெளிப்படாது. என் பிள்ளை தானே ஆண்டவரை எடுத்துக்கொள்ளுங்க. 5 பிள்ளை இருந்தால் கொடுக்கலாம், ஆனால் ஒரே ஒரு பிள்ளை எப்படி கொடுக்க முடியும் மாம்ச ரீதியாக? ஆனால் எனக்கு பிள்ளை முக்கியமல்ல, கர்த்தருடைய வார்த்தை முக்கியம். இந்த மாதத்திலே இருந்து உங்கள் வாழ்க்கையில் பெருக்கம் எதிலெல்லாம் வரப்போகுது எல்லாருக்கும் தெரிந்த விஷயம்தான். ஆபிரகாம் அந்த பிள்ளையை கொண்டு போகிறோம், பலிபடுத்த கிடத்துகிறான், கத்தியை எடுத்து ஓங்குற பொழுது தேவனுடைய சத்தம் வருகிறது, பிள்ளையாண்டான் மீது கத்தியை போடாதிரு என்று சொல்லி அந்த சத்தம் கேட்கப்படுகிறது. அந்த நாள் பிள்ளையாண்டான் காக்கப்படுகிறான். ஒரு நற்செய்தியும் வருகிறது, ரெபேக்காள் பிறந்தாள் என்று. ரெபேக்காள் என்று குறிப்பிடவில்லை, ஒரு பெண் பிள்ளை பிறக்கிறது என்று சொல்லப்படுகிறது. அதுதான் ரெபேக்காள். இதை நான் பல முறை சொல்லியிருக்கிறேன். என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய ஜனமே, இந்த நாளில் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிற காரியம், நீங்கள் வைத்த பரீட்சையில் சோதனையில் நீங்கள் தேர்ச்சி பெற்று இருக்கிறீர்கள் என்பதுதான் நற்செய்தி. அநேக முறை உன் பேரில் எனக்கு குறை உண்டு என்று வெளிப்படுத்த விசேஷத்தில் வாசிக்கிறதை போல அநேக காரியங்களிலே நாம் நிற்கிறவர்களும் விழுகிறவர்களும் கற்றுக்கொள்ளுகிற பகுதியில் இருக்கிறோம். யாரும் நடவண்டியில் இருக்கிற பிள்ளைகள், நடக்கிற பிள்ளைகள், விழாத பிள்ளை ஒன்று உண்டா? எல்லாரும் விழுந்து எழுந்து விழுந்து எழுந்து அப்படி எல்லாரும் தான் முழங்கால் படிக்கிட்டு தவழ்ந்து கிழந்து உழுந்து. சில பிள்ளைகள்லாம் கட்டிலேருந்து விழும், தொட்டிலேருந்து விழும். அது முகலாம் பேர்க்கொன்றலாம் தெரியாது. அது குழந்தையினுடைய சுபம். அதான் சொல்லுகிறேன். அதே போல் எப்பொழுது கருத்தரிக்கப்பட்டதோ ஒரு பிள்ளை நிமித்தம் பெற்றோருக்கு வருகிற ஒரு சந்தோஷம் ஒரு புறமாக இருந்தாலும் ஒரு பதட்டம் ஒன்று இருந்து கொண்டே இருக்கும். இந்த பெற்றோர் கல்லறைக்கு போகிற வரைக்கும் இந்த பதட்டம் இருக்கும். நீங்கள் எப்படின்னு எடுத்துக்கொள்ளுங்க, பிள்ளை படித்தாச்சு, என் கடமை முடிஞ்சிச்சுன்னு நினைப்போம். அதுக்கு வேலை கிடைச்சா போச்சு, சரி வேலை கிடைச்சிடுச்சு, கை நிறைய சம்பாதிக்கிறான், என் கடமையை செய்யப்பாரு, திருமணம் செய்யலான்னு நினச்சா அதில் ஒரு பெரிய சிக்கல் இருக்கும். உங்களுக்கு தெரியாது இல்லை, திருமணம் என்றால் தீரு மனம் என்று சொல்லி வருகிற பொழுதே என்ன சொல்ல போகிறான்னு தெரியல. இந்த பிள்ளையாண்டான், இந்த மகள் என்ன தீர்மானம் எடுக்க போகிறாலும் தெரியவில்லை. வாலிப பிள்ளையாகிவிட்டது. மாதிரி பெரம்பு எடுக்க முடியாது, கைக்கு கலப்பாக்க முடியாது. என்ன சொல்ல போகிறா தெரியவில்லை. அடுத்தது திருமணம் ஆகிவிட்டது. இது ஒழுங்காக அந்த திருமணம் நடக்குமா? அதாவது திருமண வாழ்க்கையில் இவர்கள் ஒருமனப்பட்டு நடந்து செல்வார்களா தெரியல. நமக்கு ஈடான ஜனங்கள் வந்தாலும், என்னத்தான் தேவனுடைய சித்தத்தின்படி நடந்தாலும் நமக்கு ஒரு பதட்டம். பெற்றோர்களுடைய இருதயத்தை நான் அப்படியே கர்த்தரை விலக்கி சொல்லுகிறதுனால அவனை எடுத்து சொல்லுகிறேன். என்னோட பெரியவர்கள் கூட நீங்கள் இருக்கலாம், உங்கள் பிள்ளைகள் எங்கள் பிள்ளைகளோட வயது பெரியவங்களாக கூட இருக்கலாம், நீங்கள் பேரம்பத்தி எடுக்கிற வயசில் கூட பிள்ளைகள் இருக்கிறவங்களா இருந்தாலும் அவன் வளர்ந்துட்டான், அவன் சிரமாகி விட்டான். அந்த மனுஷி, அந்த மனுஷன், அந்த மகனோ மகளோ எல்லாம் முடிந்து விட்டுனாலும் சொல்லவே முடியாது ஒரு பெற்றோரால். ஆனால் கர்த்தர் இன்று உங்களை பார்த்து சொல்லுகிற உன் சந்ததியாரை நான் பெருக பண்ணுவேன். இப்போது இதில் இருக்கிற மறைபொருள் என்னவென்று கேட்டால், இந்த புத்தாண்டில் உங்களுக்கு சந்ததியார் வருகிறார் என்று சொன்னால் உங்களுக்கு திருமண வாழ்க்கை இருக்கிறது. வாலிபர்கள் கன்னிகைகள் புரிந்து கொள்ளுங்கள், உங்களுக்கு திருமண வாழ்க்கையை கர்த்தர் நிச்சயப்படுத்துகிறார். இரண்டாவது, மலடு உன் தேசத்தில் இருப்பதில்லை, மலட்டுத்தனம் உன் வாழ்க்கையில் இருப்பதில்லை. எனக்கு எப்படி பிள்ளை பிறக்குமா பிறக்காதா என்ற எண்ணெல்லாம் இல்லை. உன் சந்ததியை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னால் ஆபிரகாமின் ஆசீர்வாதம் வாழ்க்கையில் வருகிறது. உங்கள் சரீரமோ உங்கள் தற்போதைய காரியங்கள் எதையுமே நீங்கள் பொருட்படுத்த வேண்டாம். இந்த வார்த்தை பரத்திலிருந்து வருகிற ஒரு வார்த்தை. உன் சரீரம் இந்த வார்த்தையை கேட்க கேட்க என்ன நடக்குது என்று கேட்டால் உள்ளான மனுஷன் பலப்படுகிறான். இப்போ சந்ததியார் நினைத்து 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 வருந்தி அந்த வயதுக்கு மிஞ்சின கவலை சுமப்பாங்க. அதனால் என்ன நடக்கும் என்றால், எந்த பொருள் எங்கே வைத்தோன்னு தெரியாது, என்ன நினைக்கிறோன்னு தெரியாது, என்ன பேசுன்னு தெரியாது. எந்த பிள்ளை நினைத்து நம்ம வருத்தமாக இருக்கிறோமோ அதே பிள்ளைக்கு தொல்லையாகவே காணப்படும். அந்த பிள்ளை சொல்ல இந்த தாய் தகப்பனால மிகப்பெரிய பிரச்சனை இருக்குது. அவங்க பேசுகிற பேச்சு மறுபடியும் நம்ம அவனுக்காக கவலைப்படுறோம் அவளுக்காக கவலைப்படுறோன்னு எடுக்காமல் மேலே व्यसனத்தை உண்டு பண்ணுகிற அளவுக்கு வார்த்தைகள் அள்ளி வீசுவாங்க. சூழ்நிலைகள், சந்தர்ப்பங்கள், செய்கைகள் எல்லாம் நமக்கு விரோதமாக இருக்கும். நமக்குன்னு சொன்னால் என்ன, இந்த மொத்த விசுவாசியாக இந்த ஆபிரகாம் காணப்படுது. இந்த பிரச்சனைகளெல்லாம் இயேசுவின் நாமத்தில் இந்த 31/12/2025 முடிகிறது. இந்த 1/1/2026 என்ன நடக்குது என்று கேட்டால், உன் சந்ததியார் கர்த்தருடைய கரத்திலே போய் சேர்ந்து விட்டார்கள்.
அதனுடைய பொருள் என்னவென்றால் கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுகிறார், அவர்களை நடத்துகிறவராய் காணப்படுகிறார். அவர்கள் இதுதான் நமக்கு தேவையான ஒரு அங்கீகாரம். நம்முடைய தேவ பக்தியினுடைய அங்கீகாரம் என்னன்னு கேட்டால், நான் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அப்போ ஏன் என் வீட்டார் ரட்சிக்கப்படவில்லை? கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பின் நீ உன் வீட்டார் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ ஏன் ரட்சிக்கப்படுகிறது இல்லை? இந்த புதிய ஆண்டில் உங்களுக்கு தெரிந்து கொள்ளுங்கள், உங்கள் விசுவாசம் கனப்படுத்துகிற ஆண்டு 2026. நீங்கள் கூகுளில் போட்டு பெருக்கோன்னு போட்டிங்கன்னா மல்டிப்ளைன் போட்டு நிறைய மல்டிப்ளிகேஷன் வரும், நிறைய வசனம் வரும். சபை கூகுளுக்கு மேலே இருக்குது சபை. அதாவது ஊடகத்துக்கு மேலேன்னு சொல்ல, அதை நான் சொல்ல வர கருத்து என்னென்னா, எல்லாருமே பிரசங்கிக்கிறவங்க தான், எல்லாருக்குமே ஓரளவுக்கு அந்த தெரிஞ்சிடும் என்ன சொல்ல போகிறார் பாஸ்டர்னு. அந்த கூகுளை சார்ந்து போல இது தேவ சமூகத்திலிருந்து பெற்றுக்கொண்ட அந்த வெளிப்பாடை சொல்லுகிறதுனால தான் சபை என்று கூடியிருக்கிறது. எல்லாருக்குமே தெரியும், மல்டிப்ளைன் போட்டால் கூகுள் என்ன நல்லா வரும், வசனம் பெருகிட்டு, சீஷர்கள் பெருகி இருக்கிறாங்க, இதெல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. சீஷர்கள் பெருகினாங்க, வசனம் பெருகிட்டு, கர்த்தருக்கு பயப்படுற பயம் பெருகிட்டு, இந்த பயத்தை அது பெருக்கத்துக்குள்ளேயே உள்ளெல்லாம் வரும். இதெல்லாம் அடிச்சு தள்ளிட்டு போகிறதுக்கு அந்த படிவத்திலே சபை வளர்க்கப்படவில்லை. இதெல்லாம் பண்ணக்கூடிய பிரசங்கம் தான். ஆனால் இந்த வெளிப்பாடு தீர்க்க தரிசனமாக நான் சொல்லுகிறேன். உங்கள் வயது எதுவாக இருந்தாலும் பரவாயில்லை. ஏனாம் என்னை கொண்டு இப்போ மகன் சொல்லலாம், மகள் சொல்லலாம், என்ன பயப்படுறீங்க, இன்னும் எங்களுக்கு வயசு வரலன்னுச்சிங்களா, இன்னும் நான் உங்களுக்கு பயந்து கொண்டே உங்களுக்கு எல்லாம் சொல்லிட்டு செய்யணுமா, உங்களுக்கு அப்படி தான் இருக்கும். ஆனால் இனி நீ உங்கள் பயத்துக்கு இயேசுவை நாமத்தை பயத்தை கர்த்தர் எடுத்து போட்டு நான் பொறுப்பு எடுத்துக்கொள்ளுகிறேன், உங்கள் பிள்ளையை நான் பொறுப்பு எடுத்துக்கொள்ளுகிறேன். இந்த கர்த்தர் சொல்லுகிற பாருங்கள், உன் சந்ததியாரை வானத்தின் நட்சத்திரங்கள் போல கடல் கரை மணலை போல பெருகவே பெருக பண்ணுவேன். அநேகர் என்ன செய்வாங்க, நான் பட்ட கஷ்டம் என்னோட போட்டேன், அடுத்து சந்ததி வரவே வேணாம்னு நினைப்போம். நோயாக இருக்கலாம், சுதந்திரங்கள் இல்லாத சில பிரச்சனைகளாக இருக்கலாம். சில பேர் இந்த பொருளாதாரத்தில் பிள்ளை பெற்றுக்கொள்ள கூட மாட்டாங்க. வருமானம் இல்லை, வளர்க்க எனக்கு வழி இல்லை, இந்த மாதிரி நிறைய அப்படியே உருவானாலும் கலைச்சிருவாங்க. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, உன் சந்ததி யாரையும் அவர் பொறுப்பு எடுத்துக்கொள்ளுகிறார். வெறும் அப்பத்திற்கு தண்ணீருக்கும் மட்டுமல்ல, அது எப்படிப்பட்ட காரியங்களில் வானத்தின் நட்சத்திரங்களை போலவும் கடற்கரை மணலை போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன். உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்தித்துக் கொள்வார். அப்போ சந்ததியர் எப்படி இருக்கிறான்னா, என் கரத்தின் எண்ணிக்கையிலே ஒரு காலகட்டம் வரை வரும், அடுத்தது அது சுதந்திரவாளியாய் மாறப்போகிறது, அது பலசாலியாய் மாறப்போகிறது, அது ஞானவானாய் மாறப்போகிறது, யுத்தத்தை சந்திக்கிற பிள்ளையாய் காணப்பட போகிறது. எதற்கு என் பிள்ளை பயப்படாது. இது பாருங்க, உங்களை ஆசீர்வதிக்கிற தேவன் என்னை ஆசீர்வதிச்சிட்டார். நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், நான் அபிஷேகம் பெற்ற விசுவாசினுடைய பார்வையில் சொல்கிறேன். நான் ரட்சிக்கப்பட்டேன், நான் அபிஷேகம் பெற்றுட்டேன், நான் அந்நிய பாஷை பேசுகிறேன். அடுத்தது என் பிள்ளை எதிர்மறையான காரியத்துக்கு போனால் என்னோடய சாட்சி கெட்டு போயிடுமே. ஒரு சாதாரண ஒரு விசுவாசினுடைய நிலையிலிருந்து எவ்வளோ பெரிய ஒரு பாதகமாக இருக்கும். பிள்ளை தேவ பயத்துக்குள்ளே வருகிறது எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். பிள்ளை தேவனை விட்டு தூரம் போகிறது எவ்வளோ விசனமாக இருக்கும். என்னென்னமோ நம்ம கடந்து வரோம். ஆனால் நல்ல தேவன் நமக்கு ஒரு ஞானத்தை கொடுத்து கர்த்தர் நம்ம தெரிந்து கொண்டு வந்த வயசு வேறு. இதெல்லாம் சின்ன வயசுலேருந்தே தேவ சமூகத்தில் வந்த பிள்ளைங்க, சின்ன வயசுலேருந்தே பிரதிஷ்டை பண்ணி வர வைக்கப்பட்ட பிள்ளைங்க. இது ஏன் கெட்டு அழிந்து அதன் பிறகு வரணும், முன்னாடியே வரக்கூடாதா? விசுவாசி ரட்சிக்கப்பட்ட விசுவாசனுடைய ஆத்ம பாரம் அவன் இருதயம் சுக்குநூறாக உடையும். ஒவ்வொரு காரியத்தையும் தாண்டி வந்தவன் தானே தாய், ஒவ்வொரு காரியத்தை தாண்டி வந்தால் தானே தாய், ஒவ்வொரு காரியத்தை தாண்டி வந்தவன் தகப்பேன். என்ன தெரியாது இருக்கும் பிள்ளைகளுக்கு, அது தெரியாதுன்னு அவங்களுக்கு ஒரு நினைப்பு. இப்படி ஒரே போராட்டம் நிறைந்ததாய் இந்த கிறிஸ்துவ வீடுகளே காணப்படும். ஆவிக்குரிய வீடுகள் மட்டும் தேவநாமம் தரிக்கப்பட்ட கிறிஸ்துவ வீடுகளே சொல். அது ஓரளவுக்கு அந்த தகப்பனும் பாவம் பண்ணுகிறான், பிள்ளையும் பாவம் பண்ணுறான், அது ஓரளவுக்கு ஒத்து போயிடும். ஏதோ ஒன்று ஏற்றத்தாழ்வுலே அவங்க சந்திக்கப்பட்டு விடுவாங்க. அதாவது பாவத்தோடு ஒத்து போயிடுவாங்க. நாமம் தரிக்கப்பட்டவங்க, வார்த்தை தரிக்கப்பட்டவங்க, ஆவி தரிக்கப்பட்டவங்க, அபிஷேகத்தில் நடத்தப்படுகிறவங்க, இது பெரிய சீர்குலைச்சலை உண்டாக்கி நேர் எதிர்மறையாக உச்சகட்டத்தில் இருக்கும். வெளிச்சத்துக்கும் இருளுக்கும் இருக்கிற சம்பந்தம் வந்துடும். இது பிள்ளைகளால் படாத பாடுபட்டு அநேகர் வியாதிப்பட்டவர்களும் அநேகர் நாட்களுக்கு முன்னே மரித்தவர்களோ தற்கொலை அல்ல, அவ்வளோ ஒரு போராட்டம் நிறைந்த ஒரு படலம் இந்த பிள்ளைகள் சந்திக்கப்படுகிற படம். யார் பிள்ளையாக இருந்தாலும் சரி, நீங்கள் பெரிய அளவிற்கு நான் பலிபீடம் வரை கொண்டு வரல, நான் சொல்கிறேன் விசுவாசிகளாக இருந்தாலும் சரி, உங்கள் பணம் இருந்தாலும் சரி, பணம் இல்லாவிட்டாலும் சரி, உங்கள் இடத்துல வேலை இருந்தாலும் சரி, வேலை இல்லாவிட்டாலும் சரி,
இருந்தாலும் அந்த பிள்ளையினுடைய பிரச்சனை உங்கள் பொருளாதாரத்தால் தீர்க்கப்பட முடியும். ஒரு மனுஷனுடைய மகனுடைய ரட்சிப்போ மகளுடைய ரட்சிப்போ நீங்கள் சொல்லி ஆழைத்து கொண்டு வரலாம். இல்லை நான் அதை வாங்கி தரேன் அது வாங்கி தரேன்னு சொல்லி கொண்டு வரலாம். அவர்களே வருகிறது தான் உங்களுக்கு கிடைக்கிற மிகப்பெரிய ஒரு பலன். இந்த நாளிலே அந்த பலனோடு நீ திரும்ப சொல்லுகிறான். என் தேவ பக்தி அங்கீகரிக்கப்படுகிறது. ரட்சிக்கப்பட்டது கர்த்தருடைய கிருபை தான், நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் ஏன் விசுவாச கர்த்தர் கனம் பண்ணுகிறார். உங்கள் தனிப்பட்ட விசுவாசத்தினால நீங்கள் பிழைத்து இருக்கிறதை பரலோகம் முத்திரிக்கிறது, அங்கீகரிக்கிறது. இந்த ராஜ்யத்தின் கோட்பாடுக்குள்ளே வரும். இந்த பிள்ளை தனித்து வளர்த்தப்படுகிறது. இந்த பிள்ளைக்கு விளையாடுறதுக்கு ஆள் இல்லை. இந்த பிள்ளைகளுக்கு இருந்த ஒரு துணை அண்ணன் ஸ்தானத்தில் இருந்தோன்னும் போய்விட்டோம். இப்போ இந்த பிள்ளை தனித்து காணப்படுது. என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய ஜனமே, உங்களுடைய குடும்பத்தை கர்த்தர் வேறு பிரித்து எடுத்தார். உங்களுடைய நிலைப்பாடை நான் சொல்லுகிறேன். உங்களை கர்த்தர் நீங்கள் சொல்லலாம் எல்லாரும் என்னை கைவிட்டுட்டாங்க, எல்லாம் இருந்தபொழுது என்னோடு இருந்தாங்க. இல்லை, உங்களை கர்த்தர் பிரித்து எடுத்திருக்கிறார். உங்களுக்கு பொருளாதாரம் இல்லை எல்லாரும் போயிட்டாங்கன்னு என்றது அர்த்தம் இல்லை. அது என்னுடைய வியாக்கியானம் நான் என்னன்னு சொல்கிறேன். உங்களை கர்த்தர் விசுவாசின் பாதை நடத்த வாசல்களை கர்த்தரை அடைத்தார், வருமானத்தை கர்த்தரை அடைத்தார், வழிகளை கர்த்தரை அடைத்தார், வேலிகளை எல்லாம் கர்த்தர் பிடுங்கி போட்டு துன்மார்க்கர் உள்ளே வர, பரியாசக்காரர்கள் பாவிகள் உள்ளே வந்து அதமண்ணி போட கர்த்தர் அனுமதித்தார். உங்கள் மதியீனம் இல்லை என்று நான் சொல்லவில்லை, இருக்கலாம். வந்து சீரழித்தவன் உங்களுடைய சரீரத்தை சீரழித்து போக மரணம் நேரிட எவ்வளோ தருணங்கள் இருந்தது. ஏன் கர்த்தர் அதை அனுமதிக்கவில்லை? நீங்கள் கர்த்தருக்கு தேவை. ஆனால் நடந்து வந்த பாதை ஒரு கொடூரமான பாதை, ஒரு கரடு முரடான பாதை. சாதாரணமான காரியம் இல்லை. ஈசாக்கை கொண்டு போ என்று நான் சொல்லவில்லை, கொண்டு போனீர்கள். உங்களுக்குள்ள உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஈசாக்கு இருக்கான். திருமணமாகவர்களாக கூட இருக்கலாம். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஈசாக்கு இருக்கிறான். அது தவமாக தவறு பெற்று எடுத்தது. 25 ஆண்டுகள் ஆண்டவரை அறிந்த பிறகு 100 வயதாகிவிட்டது. எழுத்தின்படி பார்த்தான். 75 ஆண்டிலே கர்த்தர் இந்த தீபத்தை ஏற்றுக்கிறான். அது வரைக்கும் அந்த மனுஷனுக்கு பிள்ளையை குறித்த எந்த விதமான ஒரு எண்ணமும் கிடையாது, எந்த விதமான ஒரு நினைவும் கிடையாது. லோத்து தான் அவனுடைய குமாரன் என்று நினைந்து வாழ்ந்து கொண்டிருந்தான். ஒரு மாயை நம்பி வாழ்ந்து கொண்டிருப்பாங்க அநேகர். இவர் எனக்கு இருப்பார், கூட இருப்பார், அந்த அம்மா கூட இருப்பாங்க. நல்ல உறவே சொல்கிறேன். ஒரு காலகட்டம் வரைக்கும் நம்ம மாயிலே வாழ்ந்து கொண்டு வந்த நம்மை கர்த்தரை எழுப்பி உணர்த்தி இதுதான் உண்மை என்று கர்த்தர் நிறுத்துகிற பொழுது நாம் சுக்குநூறாய் உடைந்து விடுகிறோம். நான் பெற்றது எனக்கு கை கொடுக்கவில்லை, நான் நம்பி வாழ்க்கைப்பட்ட கணவனோ மனைவியோ நம்ம நினைத்ததை போல் இல்லை, நம்ம நொந்து கொள்ளுகிறோம். எல்லாராலும் விவாகத்தை வாங்க முடியாது, எல்லாராலும் மறு கல்யாணம் பண்ண முடியாது, அது நல்லாவும் இருக்காது. அப்படி நடக்குது உலகத்தின் பல பகுதிகளில். நம்ம அதுக்குள்ளே போகுவானா? என்னென்னா ஒரு சீரழிந்த ஒரு நிலை. என்னுடைய வாழ்க்கையே சின்னாபின்னமாக போய்விட்டது. எவ்வளோ கஷ்டப்பட்டேன் நான் இதெல்லாம் செய்து இந்த பிள்ளைகளை ஆளாக்க வளர்க்க. கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. படித்தவர்கள் சில பேர் அந்த வேலைக்கு போகாமலே வீட்டில் இருந்திருப்பாங்க. பெண்மணிகள் பிள்ளைகளுக்காகவே இருந்திருப்பாங்க. சில பேர் பிள்ளைகளுக்காக வேலைக்கு போய் தன்னை வாட்டி வதைத்து கொண்டு ஒரு பொருளாதாரம் தட்டுப்பாடு வரணும், பிள்ளைகளுக்கு கஷ்டம் வரக்கூடாது என்பதுக்காக உழைத்து கடைசியில் ஒரு காலகட்டத்தில் அந்த பிள்ளைகளிடத்துலேருந்து ஏதாவது ஒரு பலன் வரும் என்றால், ஒரு நன்மதிப்பு, ஒரு கனம் வரும் என்று கேட்டால் எதிர்மறையான பதில் தான் வந்திருக்கும். கனவீனம் தான் உங்களுக்கு பரிசாக வந்திருக்கும். பலனே கனவீனமாக வந்திருக்கும். நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டிய உதடுகளை சபிக்கிற அளவுக்கு, சாபத்தின் உச்சகட்டத்தின் வார்த்தைகளை உச்சரிக்கிற அளவுக்கு அந்த பிள்ளையாண்டானோ அந்த மகளோ மகனோ உங்களை கொண்டு போயிருப்பார்கள். இதுவெல்லாம் 2025 முடிந்து விட்டது. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் உங்களை அறியாமல் மோரிய தேசத்துக்கு பயணப்பட்டீர்கள். அது சம்மந்தமில்லாத இடம். நான் வாழ்க்கையின் பகுதியிலே அவ்வளோ தூரம் போக வேண்டிய அவசியம் இல்லை. அதெல்லாம் உண்மைதான். நான் காட்டுகிற தேசத்தில், நான் காட்டுகிற மலையில் எல்லாம் கர்த்தருடைய திட்டம், எல்லாம் கர்த்தருடைய தெரிந்து கொள்ளுதல். ஊரே காரி உமிழத்தக்கதான ஒரு சூழ்நிலை. ஆனால் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்பது நமக்கு மட்டும்தான் தெரியும். இப்படிப்பட்ட ஒரு கரடு முரடான பாதையில் மோரியா தேசத்தில் 25வது ஆண்டில் நீ கடந்து சென்றாய். அது நீதிமன்றமாக இருக்கலாம், அல்லது அது காவல் நிலையமாக இருக்கலாம், ஒருவேளை மருத்துவமனையாக இருக்கலாம், ஒருவேளை அது ஐசியூ வார்டாக இருக்கலாம், ஒருவேளை ஆப்ரேஷன் தியேட்டராக இருக்கலாம், ஒருவேளை ஒரு என்னென்னமோ இடத்துக்கு நான் இதுவரை போகாத இடத்துக்கு நான் போய்விட்டு வந்தேன். எல்லாம் யாரால, எதற்காக, எவ்வளோ அவமானம். நோய் வந்தாலும் அவமானம். என்ன பாவம் பண்ணிட்டானோ இந்த மனுஷன், என்ன செஞ்சிட்டாலும் இந்த பொம்பளை, அதனால தான் இப்படி ஆகிருக்கிறது. அது ஒரு அவமானம். பொருளாதார தட்டுப்பாடு ஒரு அவமானம். இருந்து இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எல்லாம் இருக்குதானா? எல்லாமே இல்லை.
எதுவும் இல்லை. வீட்டில் தானியம் இருக்காது, சாப்பிட மனசு இல்லை. எவ்வளோ தட்டுப்பாட்டுக்குள்ளே நான் போக முடியுமோ, எப்படி நான் பாதசாரியினுடைய வாழ்க்கை வாழ்ந்த முடியுமோ அந்த அளவுக்கு வாழ்ந்துட்டோம். ஆனால் வாழ்ந்துருக்கிறது என்னமோ அரண்மனை போல் ஒரு வீட்டில், ஆனால் அடிமையை போல் நான் வாழ்ந்துருக்கிறேன். 25 ஆண்டு, என்னுடைய 25வது ஆண்டு 2025 சொல்கிறேன். இப்படி தான் போய் கொண்டிருந்தது. அப்படி போய்கிறவர்கள் தான் இந்த சபையில் இருக்கிறீங்க, ஊடகத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. எதுவுமே சொல்லிக் கொள்கிற அளவுக்கு இல்லை, ஆனால் எல்லா வாழ்க்கை சக்கரம் மட்டும் சுற்றி கொண்டிருக்கிறது. கர்த்தர் இந்த நாளை உங்களை பார்த்து சொல்லுகிறார், உன் சந்ததியாரை நீங்கள் பெருசாக நினைத்து நீங்கள் ஜெபித்து ஜெபித்து வெறுத்து போய் இந்த கடைசி ஒரு முடிவுக்கு வந்து விட்டீங்க. இது கர்த்தர் தான் கதி, என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. ஆண்டவரை என்னை எடுத்துக்கொள்ளும், நான் பார்த்து கொண்டு சகிக்க முடியல. ஒரு பிள்ளைக்கு செய்ய வேண்டியது செய்ய முடியல, என் பிள்ளைக்கு எதுவும் சேர்த்து வைக்க முடியல, என் பிள்ளைக்கு எதுவும் படிப்பு கொடுக்க முடியல. அப்படி படிக்க வச்சா அந்த படிப்பை அவர்களை பட்டணத்தை விட்டு பல தேசத்துக்கு கொண்டு போய் விடுகிறது. என்னுடைய மரணத்துக்காவது என் மகன் வருவானா, என் மகள் வருவாளா, எப்படி போன ஒரு சூழ்நிலையில் போய் சிக்கியிருக்கிறது என் பிள்ளை. இது பிள்ளைகள் தாய் தகப்பன் மட்டும் நான் சொல்ல, உங்களிலிருந்து புறப்பட்டு சென்ற ஜனங்கள் இயேசுவின் நாமத்தில் திரும்பி வருவார்கள் 2026. எழுதி வைத்துக் கொள்ளுங்க. உனக்கு விரோதமாய் ஒரு கூட்ட ஜனங்கள் எழுப்பினால் அவர்கள் என்னால் கூடுகிற கூட்டம் அல்ல, எவர்கள் உனக்கு விரோதமாய் கூடியிருக்கலாம் அவர்களே உன் பட்சத்தில் வருவார்கள். இது தேவன் சொல்லுகிற ஒரு காரியம், தேவன் சொல்லுகிற ஒரு காரியம். இருதயத்தின் ஆழத்தில் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. இந்த காரியத்தை எல்லாம் பார்க்கிற பொழுது நமக்கு மிக பயமாகவே இருக்கும். அதே தான் சொல்லுகிறேன். ஈசாக்கு எப்படிப்பட்ட ஒரு நிலையில் அந்த பிள்ளை பிறப்பதற்கு முன்பு அந்த பிள்ளையினுடைய தாகம் எங்கெங்கெல்லாம் ஆகார் வீட்டுக்குள்ளே வர வேண்டி ஒரு சூழ்நிலை வந்து, மறுமனையாண்டே ஆக்கப்பட்ட சூழ்நிலை வந்து, சாராளுடைய தியாகத்தை போல சிலது காணப்படும். வார்த்தைக்கு மீறி போனது ஆவிக்குரிய கண்ணோட்டம். மாம்ச ரீதியில் அடி மேலே அடி, ஒரு நாள் இல்லை 2 நாள் அல்ல, காத்திருத்தலுக்கும் ஒரு அர்த்தம் இருக்கிறது. இவ்வளோ நாள் போய் கொண்டு தான் நான் என்ன செய்வேன் என்பது போல்தான் அந்த அம்மையார் செய்தது. சரி நான் சொல்ல, ஆனால் செய்யப்பட்ட காரியத்தினுடைய விளைவு பார்த்தீங்கன்னாக்கா தொடர்ச்சியான ஒரு அவமதிப்பு தான் அந்த அம்மாவுக்கு. இந்த மனுஷனை பார்த்தீங்களா, முதல்ல லோத்தை எழுந்துட்டாச்சு. லோத்தை மகனை போல நேசித்தான். லோத்து பணம் வந்தோன்னே லோத்து மாறிட்டான். சூழ்நிலை சொல்லுகிறது, அவன் பாட்டுக்கு அவன் போயிட்டான் சோதம் குமார பட்டணத்துக்கு. தகப்பனை போல நேசிக்கல, இவன் மகனை போல நேசித்து இருக்கிற பணத்தை எல்லாம் கொடுத்தாச்சு, எல்லாத்தையும் வாங்கிக்கொண்டு அவன் போயிட்டான். ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் அந்த வாழ்க்கையில் காணப்பட்ட ஒரு அவலட்சணமான ஒரு சூழ்நிலையில் கர்த்தர் அந்த சாதனையை மாற செய்து அதில் ஆசீர்வாதத்தை பெற்று அந்நிய தேசத்தில் திரளான ஆஸ்திக்கு ஐஸ்வர்யத்துக்கும் அதிபதியாக மாற செய்தாலும் லோத்துக்கு சரிபாங்காய் கொடுத்து அவனை வழி அனுப்பி வைக்கிறது ஆபிரகாமுடைய பெருந்தன்மை. இருக்கிற வரைக்கும் நீ ஆண்டுக்குள்ள எல்லாம் போகிறப்ப கொடுத்துட்டு போன்னு சொல்லாமல், சரி போனால் போகட்டும், எடுத்துக்கொண்டு போனால் போகட்டும் சொல்லுகிறதெல்லாம் மிகப்பெரிய உன்னதமான ஒரு குணாதிசயம்தான், இல்லைன்னு நான் சொல்ல. ஆனால் லோத்து போயாச்சா? அடுத்தது போன லோத்துக்கு பதிலாக, அதாவது இதெல்லாம் அழைப்பிலே சம்பந்தமில்லாத ஜனம். அந்த லோத்து அழைத்து கொண்டு வந்தது என் மாம்சத்தினுடைய ஒரு செய்கை தான் அந்த லோத்து உள்ளே வந்ததனுடைய காரணம். ஆபிரகாம் பாணியிலே சொல்கிறேன். கர்த்தரா சொன்னார், சொந்த ஜனத்தை விட்டு வான்னு சொன்னால் சாரால் வரைக்கும் ஏற்றுக்கொள்ளப்படும் தேவ சமூகம். லோத்துக்கு அந்த அனுகிரகம் கிடையாது. லோத்தை அங்கீகரிக்காது, ராஜ்யம் அங்கீகரிக்கலை. ஆனால் நீதிமான் ஆக்கப்பட்டான்னா நீதிமான உடைய பக்குவத்தில் இல்லை. நாமும் தரிக்கப்பட்டிருக்கிறது. ஆலயத்துக்கு வருகிறான், நீங்கள் கிறிஸ்தவன் தான் சொல்வீங்க, ஆவிக்குரியனா இல்லையான்னு தேவ சமூகம் தான் தீர்மானிக்கும். ஆவிக்குரிய ஜனங்களுக்கு வர வேண்டிய நன்மைகளெல்லாம் அந்த மனுஷனுக்கு வருதான்னு பார்த்தா இருக்காது. இது சத்தியம். இது வருவாங்க போவாங்க, வருவாங்க போவாங்க, வருவாங்க போவாங்க, உசு புசுன்னுவாங்களே தவிர அவங்களுக்கு சாட்சியாக நிற்க தெரியாது. எந்ததெல்லாம் தேவனுக்கு பயந்து வருகிற காரியங்கள் என்று தெரியாது. சங்கீதம் 128 வர வேண்டிய நன்மைகள் வராது. கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிறவன் பாக்கியவான். பயம் தான் வழி தெரியாது, உண்மையான பயம்தான் வழி தெரியும். அதாவது நானே நினைத்து கொண்டு கர்த்தருக்கு பயப்படுகிறேன்னு சொல்லி தேவ பயமில்லாத வாழ்க்கை, ஆனால் தேவ நாம் தரிக்கப்பட்ட வாழ்க்கை. அப்போ மனைவி எங்கே இருப்பா, பிள்ளைகள் எங்கே பந்தி சுற்ற ஒளிவு மர கன்றை போல இருப்பாங்க. என்னிடத்துல தேவ பயம் இல்லை. இந்த இடத்துல சொல்லப்படுகிறது, உனக்கு தேவனுக்கு பயப்படுகிறேன் என்று நான் அறிகிறேன், கர்த்தருடைய சத்தம் வருகிறோம். நீ என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிக்கிறது மட்டுமில்லை, தேவனுக்கு பயந்து என்பதை நான் இப்போது உணர்கிறேன். ராஜ்யம் அப்படியே ஸ்தம்பித்து போகிறது. ஆபிரகாம் செய்த செய்கை சரீரத்தில் 100 வயது 116 வயது. இனி அந்த மனுஷன் குடும்பத்துக்குள்ளே எப்படி பிரவேசிப்பான்? எவ்வளோ பிரச்சனை பண்ணி அந்த அம்மா ஒரு குழந்தைக்காக பாடுபட்டு
பேசக்கூடாத வார்த்தைகள்லாம் காதால கேட்டு எங்கேயோ இருக்கு எகிப்து தேசத்து ஸ்திரீயாவும் அடிமையாக வந்தவ, அங்கேயே அடிமையாக இருந்தா, இங்கேயே அடிமையாக இருந்தா, அவளை கூட்டு மறுமனையாட்ட வச்சு அவள் என்ன பேச்சு பேசுனான், கொஞ்சமான பேச்சா பேசுனேன். அதில் அற்பமாக இல்லை. இனினா நம்முடைய எபிரேய வம்சம் என்ன, நம்முடைய பின்னணி என்ன, நம்ம குடும்பத்தினுடைய செழிப்பு என்ன, செல்வாக்கு என்ன, எங்கேருந்தோ வந்த ஒரு பெண்மணி வந்து பேசி கொண்டிருக்கிறார். எவ்வளவு வேதனையாக இருக்கும். அது அத்தனை வேதனைக்கும் மூல காரணம் என்னன்னா, அது அத்தனையும் அந்த அம்மாவே பண்ணாங்க. யார்? சாராள் அம்மையாரே பண்ணது. நீங்கள் செய்த காரியம் உங்களுக்கே இப்பொழுது வினையாய் முடிகிறது. நீங்கள் பிடித்த பட்டயம் இப்பொழுது உங்களுக்கு கழுத்தை பதம் பார்க்க வருகிறது. என்ன செய்வீங்க? வெளியில் எல்லாரும் பார்க்குற பொழுதே எல்லாம் உன்னாலே தான் வந்தது, நீ உனக்கு தேவை, உனக்கு இது தேவை, உனக்கு இது தேவைன்னு தான் சொல்லு. சரி, ஏதோ நடந்து போச்சு, இதுக்கு சரி அடுத்தது என்ன பண்ணலான்னு சொல்கிறதுலாம் ரொம்ப குறைவு. அந்த மாதிரி ஆட்கள் இல்லவே இல்லை சர்க்கிள். அந்த மாதிரி ஆட்கள் வீட்டில் இருந்தால் இந்த மாதிரி இருக்காது. அந்த மாதிரி ஆட்கள் இல்லைனாலும் பரவாயில்ல. இப்பொழுது இதில் ஆபிரகாமுடைய வழியில் பார்த்தால் லோத்து போயிட்டோம். ஏதோ சாராளுக்கு அவளே சொல்லி தான் ஆகாரை சேர்த்தான். இப்போ ஆகாரும் சரி அவன் பிள்ளை கிடச்சிச்சு. கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துச்சு, தற்காலிகமான சந்தோஷம்தான். இப்போ ஆகாரும் போகிறான். இஸ்மவேலும் அனுப்பப்படும்படி மேலெடுத்து உத்தரவு தேவராஜ்யத்திலேருந்து வருகிறது. சாராள் பேச்சை கேளுன்னு. எப்படி இருக்கும் மனநிலை? இவ்வளோ கஷ்டத்தில் வந்து கொண்டிருக்கிற அந்த தம்பதிகளுக்கு பார்த்தீங்கன்னாக்கா 20வது அதிகாரத்தில் மறுபடியும் அபிமெலேக்கு அவள் பார்வைக்கு ரூபமொல்லாம் இருக்கிறான்னு 89 வயசு கேள்வியை கொண்டு போயிடலாம். வயசான காலத்தில் கூட இந்த மனுஷன், வயசான காலத்தில் கூட இந்த பொம்பளை, இந்த தம்பதிகள் சொல்கிறேன் இப்படி தானே பேசிக்குவாங்க. வயசானாலும் சண்டை ஓயலை, சின்ன சின்ன பார்த்து காரி மொழி உமிழ்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அதில் கொண்டு போயிடுறான். மறுபடியும் கர்த்தர் வாதிக்கிறான், திருப்பி அனுப்பி வைக்கிறான். அவர்களுக்கு கர்த்தர் வாதையெல்லாம் கொடுத்து பிள்ளை பேரே இல்லாத அளவுக்கு மல்லட்டுத்தன்மை வருகிறது. போய் ஜெபிக்கிறார், எல்லாத்தையும் கர்த்தர் கட்ட அவிழ்க்கிறார். அத்தனை அந்த எகிப்தினுடைய பார்வோனுடைய அந்த அபிமெலேக்குடைய ராஜ்யபாரத்தில் இருக்கிற அத்தனை மலட்டு கற்பங்களையும் திறக்கப்பட்டவுடன் தான் சாராளுடைய கர்ப்பம் திறக்கப்படுகிறது. எங்கேயாவது நடக்குமா? இத்தனை பேரை நீ ஆசீர்வதித்து உனக்கே பிள்ளை இல்லை, நீ ஜெபிச்சு இன்னொருத்தன் பிள்ளை பெறுவானா? சூழ்நிலை பாருங்க எப்படி. ஆனால் கர்த்தர் சொல்ல, நீ அவனை அழைத்து ஜெபி, உயர்ந்த உன்னதத்தின் தேவனுடைய வார்த்தை வருகிறது, அவனுக்கு வாசல் திறக்கப்படுகிறது, அவன் போய் அந்த உள்ளத்தை செய்கிறான், கர்த்தர் வீட்டை ஆசீர்வதிக்கிறான். எல்லாமே உங்களுக்கு ஒரு ஒரு அற்புதமான பாதை என்றே தான் சொல்ல முடியும். நங்கூரமாக இருக்கிறது தேவனுடைய வார்த்தை. எதுவுமே பேச்சுக்கு இடம் கிடையாது. கணவனும் பேச முடியாது, மனைவியை நொந்து கொள்ள முடியாது, மனைவியும் கணவன் நொந்து கொள்ள முடியாது. இப்படி மௌடிகமாக போய்கொண்டிருந்து கடைசியில் சாரலை நியாயிக்க பண்ணுகிறார். அந்த பிள்ளையை மறுபடியும் 22வது அதிகாரத்தில் கொண்டு போய் பலிபீடத்தில் வைக்கணும்னா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. மனுஷன் தானே அந்த மனுஷன். என்னதான் அபிஷேகத்தில் இருந்தாலும் எவ்வளோ நாள் இப்படி போக முடியும்? இப்போ அந்த பிள்ளையும் கொல்ல போடுறீங்க. சர்வதகன பலினா என்ன? திரும்பி வரப்போ நீங்கள் கொண்டு போய் இந்த மாதிரி இதுக்கு தான் நான் பெற்றது, உமை நம்பி நான் எப்படி அனுப்புறது? சாரால் நெட்டில் காணவே காணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா அதாவது அதோடைய பொருள் என்னன்னு கேட்டால், மாம்சம் சிலுவையில் அறையப்பட்ட ஆண்டு 26. அந்த சோதனைலாம் தாண்டி இன்று வேகமாக நீங்கள் பெறுகிற ஆண்டு தான் இந்த 26. இனி இந்த மாம்சத்தின்படி நீங்கள் ஏறினது 7 முறம் சறுக்கினது. ஜான் என்ன முறம் சறுக்கிறது, ஒரு வழியாக வந்தது 7 வழியாக போகிறது. அந்த அபிப்பிராயத்திலெல்லாம் தாண்டி ஜெயித்து வந்திருக்கிறீர்கள். இனி உங்கள் வாழ்க்கையிலே அந்த பிசுறுகள், அந்த தவறுகள், அந்த வழுக்குதல், சறுக்குதல் எதுவுமே இருக்காது. நீ ஜெயம் எடுத்திருக்கிறாய். ஜெயத்தை சுதந்திரிக்க போற சொல்ல ஜெயம் எடுத்திருக்கிறாய். ஏன்னா இது பெரிய ஒரு இந்த ஆண்டில் உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். உங்களுக்கு இது நடக்கும். இது நான் பல ஆண்டுகள், பல மாதங்கள், பல வாரங்கள் தனித்து பார்க்குறவர்கள், வாட்ஸ்அப், யூடியூப் எல்லாத்துலேயும் பேசியிருக்கு. அது தனிப்பட்ட மனுஷன் தீர்க்கதரிசி. உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை நான் பெருக பண்ணுவேன். இந்த நாள் என்னுடைய நாள். இந்த நாள் தேவன் எனக்கு கொடுத்த ஆசீர்வாதம். சபைக்கு கொடுக்கறது ஒரு புறம் இருந்தாலும் இந்த வசனம் என்ன புறமிட்டு ஏன்னா உங்களை நீங்கள் ரொம்ப வருத்தி கொள்ளுகிறீங்க. ஆண்டவரே நான் ஏதோ தவறு செஞ்சுட்டேன், ஆண்டவரே நான் ஏதோ பாவம் பண்ணிட்டேன், அதனால தான் என் பிள்ளைகள் சரியில்லை. இல்லை, கர்த்தருடைய மோரியா தேசத்துக்கு கொண்டு போகிறா. நான் இருக்கிறது இந்த பட்டணத்தில் தான் இருக்கிறேன். உங்கள் வாழ்க்கை பயணம் எங்கேயோ போய்விட்டது. எல்லாராலும் மறக்கப்பட்டு போனீங்க. வெளியில் தலை காட்ட முடியல. எல்லாம் இருந்தோம், உத்தமம் இருந்தோம், நீதி இருந்தோம், உண்மை இருந்தோம், பொருளாதாரம் இருந்தோம், ஞானம் இருந்தோம், படிப்பு இருந்தோம், நல்ல ஒரு அந்தஸ்து இருந்தோம்.
உங்களால் வெளியில் தலை காட்ட முடியல. காரணம் என்ன? நம்ம பிள்ளைகளே சரியில்லை, நான் பெற்றது சரியில்லை. அதுதான் உங்கள் வாயிலேருந்து வரும். நீ மோரியா மலைக்கு போனாய், நீ மோரியா தேசத்துக்கு கர்த்தரால் நடத்தப்பட்டிருக்கிறாய், நீ பலி செலுத்தி இருக்கிறாய். உனங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் பெரிய இடைவெளி வருகிறதுக்கான காரணம் என்ன? பட்டய நியாய்ந்து இருக்கிறது. இங்கே பட்டயத்தை தூக்குற பழக்கம் இல்லை. கொஞ்சனம் கெஞ்சனம் மிஞ்சிட்டான் மனுஷன். மகனும் மகளும் மிஞ்சிட்டோம். நீங்கள் கொஞ்சினீர்கள் கெஞ்சினீர்கள். இப்பொழுது பிள்ளை மிஞ்சிற ஸ்தானத்தில் போயிட்டுச்சு, மிஞ்சின நீதியவனாக போயிடுச்சு. எனக்கு தெரியும் பைபிள், எனக்கு தெரியும் ஏசுநாதர், எனக்கு தெரியும் ஜபம், ஏன்னா கூப்பிட்டா 10 ஊழியக்கார் வந்து ஜபம் பண்ணுவோம், நீ ஒன்றும் செய்ய வேண்டியதில்லைன்னு சொல்கிற அளவுக்கு கூட போகலாம். ஆனால் எல்லாம் கர்த்தர் இந்த நாளில் என்ன செய்கிறார்? அதம் பண்ணி போட்டு பிள்ளையை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். வேலைக்கு மட்டும் நான் சொல்லலை, ஒரு வியாபாரத்துக்கு மட்டும் சொல்லலை, ஒரு திருமணத்துக்கு மட்டும் சொல்ல, ஒரு பிள்ளை பேருக்கு மட்டும் சொல்ல, சர்வ வல்ல தேவனுடைய உன்னதங்களில் இருக்கிற ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தில் கர்த்தர் உங்கள் பிள்ளை நிறைக்கிறார். இதுதான் முக்கியம். உன்னை பெருக பண்ணுகிற தேவன் ஆவிக்குரிய ஆசீர்வாதம். இது செய்கையின் பலன் உங்கள் தலை மீது வருகிற ஆண்டு இது. எவ்வளோ கஷ்டப்பட்டேன், எவ்வளோ வருத்தப்பட்டேன். நான் 26 பார்ப்பதுக்கு போது செத்தா நலமாயிருக்கும் ஐயா. வெளில சொல்ல முடியல, அசிங்கம் வெளியில் படல, நான் வீட்டுக்குள்ளே பட்டேன், என் பிள்ளைங்கிட்டே பட்டேன், என் குடும்பத்தார்கிட்டே பட்டேன். நீங்கள் அப்படிலாம் சொல்லலாம். அது எல்லாம் இப்போது அதுதான் நம்மளுடைய புரிதல், அதிகபட்ச புரிதல். என்னை எல்லாரும் கைவிட்டுட்டாங்கன்னு சொல்கிறது தான். இல்லை, நீ மோரியா மலைக்கு பயணப்பட்டவள், நீ மோரியா தேசத்துக்கு உள்ள மலைக்கு பயணப்பட்டவன். நீ பலி செலுத்தபடி சர்வங்க தகன பலி செலுத்துகிற அளவிற்கு பிள்ளைக்கும் எனக்கும் ஒத்தே வரவில்லை. இது பிறவாதது நலமாயிருக்கும், செத்தால் நலமாயிருக்கும் என்று சபிக்கிற அளவுக்கு வந்து விட்டதுக்கான காரணம் என்ன? உன்னை நீயே வெறுத்து சிலுவையை எடுத்துக்கொண்டு வர வேண்டும். என்ன இல்லைல்ல, பிள்ளையை நாளைக்கு விக்கிரமா மாறி. நீங்களே நினைத்து பாருங்க, இயேசு கிறிஸ்து திருமணத்துக்கு பிறகு மரியாளுக்கு பிறந்த மாதிரி நீங்கள் சொல்கிறதெல்லாம் நீங்கள் ஜெபிப்பீங்களா? அவர் உடனே ரட்சிக்கப்படணுமா? அப்புறம் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இவன் தான் கிறிஸ்துனே சொல்கிறீங்க. நீங்கன்னு இல்லை, எல்லாருமே நம்ம பிள்ளைங்க அப்படி ரட்சிப்பின்குள்ளே வந்துச்சுன்னா பெற்றோருக்கு ஒரு மனைமேட்டிமை வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. அந்த மனைமேட்டிமை தேவ சமூகத்துட்டே துரத்தி போட்டுரும். வேசித்தனத்துடைய மோசமான ஒரு குணாதிசயம் தான் மனைமேட்டிமை, பெருமை, கர்த்தரை எதிர்த்து நிற்கிற குணாதிசயம். அது என்ன? தாழ்மை கிருபை தருகிற குணாதிசயம். மேட்டிவன் வந்துச்சுன்னா அவ்வளோதான், தேவ சமூகமும் கிடையாது, தேவனும் கிடையாது. நான் சொல்லிக்கலாம், எனக்கு சாதகமான காரியங்களை எடுத்து சொல்லிக்கலாம். அது எனக்கு ஏற்ற ஒரு கல்லை போதில் வரும், அந்த தசமம் வாங்கி போயினே இருப்பான், அவ்வளோதான். அது அப்புறம் தெரிய வரும் அந்த மனுஷன் ஒரு பொய்யான மனுஷன். இது மாதிரி தான் நான் ஒரு கள்ளத்தனமான ஒரு விசுவாசிக்கு கள்ள போதகர்கள் உண்டு. உத்தம விசுவாசிக்கு உன்னதத்திலிருந்து வருகிற தேவனுடைய மனுஷன் வருவான். யாருன்னு கூட தெரியாது, ஆனால் உண்மையிலே தேவனுடைய வார்த்தையோடு வருவான். என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய சொன்னமே, இந்த நாளில் கர்த்தர் பார்த்து சொல்லுகிற ஒரு காரியம், நீ கடந்து சென்ற பாதையெல்லாம் நினைத்து கண்ணீர் விட்டு கொண்டிருக்கிறாய், கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறாய். ஆனால் இனி வருகிற நாட்கள் உன் பிள்ளை கர்த்தர் உயர்த்துகிறார். அந்த பிள்ளைக்கு இந்த நாளில் என்ன நடக்குதுன்னு கேட்டால், ரெபேக்கால் ஒரு பெண் பிள்ளை பிறக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. பெருக்கத்துக்குரிய சின்னம். அந்த நாளில் இந்த பிள்ளை மனித இருக்க வேண்டும். ஆனால் அந்த பிள்ளையும் உயிரோடு இருக்குது. அந்த பிள்ளைக்கு ஏற்ற துணையும் கற்றுக் கொடுத்துருக்கிறார். இனி வருகிற நாட்கள் உங்கள் வாழ்க்கையில் குடும்பம் பலுகி பெருகும். திருமணத்துக்குரிய காரியத்திற்கு உரிய வழிகளை வாசலை கற்று திறக்கிறார். இதெல்லாம் எதிர்பாராத விதத்தில் நடக்கும். என் பிள்ளைக்கு ஐயா திருமணம் வயசாயிடுச்சு, அதுக்கு ஒரு துணையை கற்று வச்சிருக்கிறார். உங்களுக்கு தெரியாது, நம்ம தேசத்தில் மட்டும்தான் இந்த 50 வயசுன்றது எல்லாம் முடிஞ்ச வயசு. சில தேசங்களில் 50 வயசு தான் ஆரம்ப வயசாகவே இருக்கும். ஆனால் 100 வயசு வரைக்கும் கூட வாழ்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதுக்கு வித்தியாசமான ஒரு நடைமுறைகள் அங்கே இருக்கிறது. நீதியின் பாதியிலே சொல்லுகிறேன், பெருக பண்ணுகிற தேவன் திரளாய் உங்களை பெருக பண்ண போகிறார். எரேமியா 30வது அதிகாரம் 18வது வசனம் சொல்லுகிறது பாருங்க. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் யாக்கோபுடைய கூடாரங்களில் சிறையிருப்பித்திருப்பி அவன் வாசஸ்தலங்களுக்கு இரக்கம் செய்வேன். நகரம் தன் மண் மேட்டின் மேல் கட்டப்பட்டு அரண்மனை முன்போல் நிலைப்படும். யாக்கோபின் கூடாரத்தை கர்த்தர் எழுப்புகிறார். முந்தினதை போல, முந்தின நாட்களில் உங்கள் வீடு எவ்வளோ செழிப்பாக இருந்தது, உங்கள் வாழ்க்கை எவ்வளோ செழிப்பாக இருந்தது, எவ்வளோ பேர் வருவார் போவார், எவ்வளோ பேர் இருந்தானுங்க. ஆனால் தேவையில்லாத ஜனங்களுக்கு நீங்கள் தாரவாத்தீர்கள், தான தர்மம் பண்ணீங்க, பரவாயில்ல போனால் போதும். ஆனால் முன்பு போல செழிப்பினால் உன்னுடைய கூடாரம் காணப்படும். அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் ஒரு அரண்மனைக்குள்ளே சுகமும் பெருக்கும். இதெல்லாம் பெருகக்கூடாத சூழ்நிலை. அரண்மனைக்குள்ளே எங்கே சுகம் இருக்கிறது? வீடு என்னமோ அரண்மனை மாதிரி இருக்குது.
உள்ளே பார்த்தா பிணிகள் அதிகமாக இருக்குது. ஒருத்தர் பேசுறது கிடையாது, ஒருத்தர் நலம் விசாரிக்கிறது கிடையாது, ஒருத்தருக்காக ஒருத்தர் காத்திருக்கிறது கிடையாது. இதெல்லாம் அன்பின் பரிமாற்றங்கள் சொல்லுகிறேன். அது பாட்டுக்கு அதாவது வந்த மாதிரி போய் கொண்டிருக்குது. வீடாவாக இருக்கிறது, வெளியில் சொல்ல முடியல. இது வெளியில் உலகத்துக்கு தெரியாதையா இருக்க போகிறது. ஆனால் இது எல்லாம் 25ஓடு முடிந்தது ஐயா. இனி அப்படி அல்ல. உனக்கு நற்செய்தியின் மீது நற்செய்தி காத்து கொண்டிருக்கிறது. முன்பு போல் உன் வீடு கட்டப்பட்டு அரண்மனை போல் நினைத்துப்படும். அவைகளிலிருந்து ஸ்தோத்திரமும் ஆடல் பாடலின் சத்தமும் புறப்படும். அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன். அவர்கள் குறுகி போவதில்லை. அவர்களை மகிமைப்படுத்துவேன். அவர்கள் சிறுமைப்படுவதில்லை. அவர்கள் பிள்ளைகள் முன்போல் இருப்பார்கள். அவர்கள் சபை எனக்கு முன்பாக திடப்படும். அவர்களை ஒடுக்கிற யாவரையும் தண்டிப்பேன். சபையார் ஒவ்வொருவரும் இந்த வசனத்தை உங்களுக்காக எடுத்துக்கொண்டு அனுதினமும் உரிமை பாராட்டுங்க ஜெபத்தில். அவர்களை ஒடுக்கிற யாவரையும் தண்டிப்பேன். சபை உனக்கு முன்பாக அவருக்கு முன்பாக திடப்படும். என்ன, அவர்கள் பிள்ளைகள் முன்போல் இருப்பாங்க. ஒரு காலத்தில் என் பிள்ளை என்கிட்ட அன்பாக இருந்துச்சு, இப்போ என் பிள்ளை அப்படி இல்லை. ஒரு காலத்தில் என்னுடைய ஜனங்களெல்லாம் இப்படி இல்லை, நடுவில் எல்லாம் மாறிட்டாங்க. சேர்வார் சேர்க்கை, பெண் எடுத்த இடம், பிள்ளைக்கு எடுத்த இடம், திருமணத்தினால் வந்த பிரச்சனை எதுவாக இருக்கட்டும், உன் கூடாரம் மறுபடியும் எழுப்பப்பட போகிறது. யாக்கோபுடைய கூடாரங்களின் சிறையிருப்பை திருப்பி என்று எழுதப்பட்டது. கூடாரத்துக்கு ஒரு சிறையிருப்பு இருக்கு, நமக்கு ஒரு சிறையிருப்பு இருக்கிறது. கூடாரத்துக்குன்னு ஒரு சிறையிருப்பு இருக்கும். கூடாரத்தின் ஆசீர்வாதம் ஒன்று இருக்கிறது. அந்த காலத்தில் கூடார பண்டிகை என்றெல்லாம் இருந்துச்சு. இப்பொழுது வீட்டு ஜபமே பண்ணுறது கிடையாது, கோச்சின்னு பண்ணுறதே கிடையாது. ஏன்னு தெரியல. கூடாரத்தினுடைய சிறையிருப்பு என்றால் அந்த ஸ்தலம் சந்திக்க வேண்டிய சில சிறையிருப்பு, சில காரியங்கள். மத்திய லூக்கா சுவிசேஷ புத்தகம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா 19 அதிகாரத்தில் வந்தால் சகையினுடைய வீட்டில் பல பொருளாதாரம் பெரிய விதத்தில் இருக்கிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்து வருகிற பொழுது அவன் மனம் திறந்து சொல்லுகிறான், இதெல்லாம் ஏழைகளுக்கு 4 மடங்கு திரும்ப தருகிறேன். 10 ரூபாய் வாங்கியிருக்கிறான், திரும்பி செலுத்த 4 மடங்கு திரும்ப செலுத்துக்கிறேன். உடனே ஆண்டவருடைய உதவியில் வந்த வார்த்தை என்ன? சகைவே நீ ஆசீர்வாதமாக இருப்பான்னு சொல்ல. இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. இப்போ புரிந்து கொள்ளுங்கள், யாக்கோபின் கூடாரங்கள் இருக்கிற சிறையிருப்பினுடைய காரணம் என்னன்னு தெரியும். அநீதியான பொருட்கள் நம்ம வீட்டுக்குள்ளே வந்திருக்கும். அது போய் சேர வேண்டியதுக்கு போகிற பொழுது, யாரிடத்தில் நீங்கள் கடன் பட்டாலும் அது திரும்பி கொடுக்கிற பொழுது அதற்குரிய வழிவாசலை கற்று திறப்பார். இந்த ஆண்டு கொடுக்க மனம் இருக்கும், சில சூழ்நிலை இருக்காது. அதனால் என்ன ஆகுனாங்க, அந்த பொருளாதாரத்திலே மிகப்பெரிய கல்வனாகவே பார்க்கும். கொடுத்தவங்களும் சொல்கிறேன், இல்லை வாங்கினவங்களும் சொல்கிறேன், மறைய வேண்டிய சூழ்நிலை வரும். எல்லா சூழ்நிலையும் கர்த்தர் அடம் பண்ணி போடுகிறோம். கூடாரத்தின் சிறையிருப்பை கர்த்தர் மாற்றி போடுகிறான். அந்த அந்த எலிஷாவின் காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா 1 ராஜாக்கள் 4 அதிகாரத்தில் தீர்க்கதரிசியான வீட்டை கடங்காரம் தேடி வரோம். இதெல்லாம் யாக்கோபின் கூடாரங்கள் இருக்கிற சிறையிருப்பு. இது பற்றாக்குறை. பிள்ளைகளை அடிமையாக்கி கொண்டு போவேன் நான். ஏன்? உன் புருஷன் கடன் வாங்கியிருக்கான், உன் தேவ மனுஷன், தேவ பக்தி உள்ள மனுஷன், அதெல்லாம் ரெண்டாவது. கடன் வாங்கினா கொடுக்கணும் இல்லையா? கொடுக்க முடியல, என்ன பண்ண முடியும்? ஆளும் இல்லை. எப்படி இந்த குடும்பம் ஜீவிக்கிறது? இதெல்லாம் யாக்கோபின் கூடாரங்கள் இருக்கிற சிறையிருப்பு. சிலருடைய கூடாரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியான பொருளாதார கஷ்டம் இருக்கும், தொடர்ச்சியான ஒரு வறுமை காணப்படும், தொடர்ச்சியாக மளிகை சாமானுக்கு தட்டுப்பாடாக இருக்கும். வெளில சொல்ல வைக்கப்படுவாங்க. வெளில சொல்ல முடியாது. அது எங்கே வேலை செய்யணும்னு சொன்னால் அதை விட அசிங்கமாக இருக்கும். அரசாங்கத்தில் பெரிய பதவியில் இருக்கவங்க வீட்டிலே நான் நடக்குது சொல்கிறேன். ஏன்? என்னென்னமோ உறவின் முறையில் அவங்களுக்கு கல்யாணம் பண்ணாங்க, அண்ணனுக்கு பண்ணாங்க, தம்பிக்கு பண்ணாங்க, தங்கச்சிக்கு பண்ணாங்க, சம்பளம் வாங்கி அப்படியே உள்ளே கூட வரதில்லை. அந்த சம்பளம் இவனுடைய அக்கௌண்ட்டுக்குள்ளே வந்து இப்போ தான் அக்கௌண்ட்டில், அந்த காலத்தில் கை நீட்டி வாங்கினா உடனே கடகரம் வாங்கி போய்டும். இப்போது பேங்க் ECS போட்டு பிடிச்சிடுறான். ஒன்றுமே பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. 30 உழைச்சிட்டு காசு வருதுன்னு பார்த்தா ஒன்றும் இருக்கா. அவன் மனைவி என்ன? இதெல்லாம் யாக்கோபின் கூடாரங்களில் காணப்படுகிற சிறையிருப்பு. எல்லாம் வர்ற குடும்பத்திலே 1008 பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லுவான். அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா யாக்கோபின் கூடாரங்கள் இருக்கிற சிறையிருப்பு என்னன்னு கேட்டாக்கா பெதஸ்தா. யோவான் 5 அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா 38 ஆண்டு காலமாக பெதஸ்தா குளத்தண்டில் ஒரு திமிராதக்காரன் காணப்படுகிறான். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 3 அதிகாரம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா தாயின் கருவிலிருந்து உண்டான ஒரு நாளிலிருந்து அவன் ஆசிரியர் கூடத்து வாசலில் அவனை கொண்டு வந்து வச்சிடுறாங்க. அவன் வந்து முடவனாக இருக்கிறான். என்ன, அவனால் நடக்க முடியாது. அவன் நடை என்பது கிடையாது. ஆலயத்துக்கு வரான்னா பக்திக்காக வரல, பிச்சை எடுக்க வந்து ஆலயத்தில் இருக்கிறான். நிற்கலை, உட்கார்ந்துருக்கிறான்.
அவன் யாரை கேட்குறது யாரை கேட்கக்கூடாதுன்னு தெரியாது. வரேன் போகிறேன் எல்லார்ட்டையும் பிச்சை கேட்குறான். அப்படி அப்போஸ்தலரை பார்த்து கேட்குறான். அப்போஸ்தலர் சொல்கிறாங்க, அதோட சோகமான ஒரு செய்தியை சொல்கிறாங்க, வெள்ளியும் பொண்ணு எண்ணத்தில் அது இல்லைன்னு அவன் பிச்சை கேட்குறான். இந்த ஊழியக்காரங்க அதுவும் இல்லைன்னு அவங்க திருப்பியும் சொல்கிறாங்க. ஆனால் ஒன்று, பொருளாதாரத்தை காட்டிலும் பெரிய ஒரு விடுதலை அவனுக்கு வாங்கி கொடுத்தாங்க இயேசுவின் நாமத்தில். இதெல்லாம் சிறையிருப்பு இல்லையா? யாக்கோபினுடைய கூடாரத்தில் இருக்கிற சிறையிருப்பு சதாகால நோய். நமக்கே வெறுப்பாக இருக்கும். நம்ம இரும்புறது, நம்ம சளி துப்புறது இருந்தால் சொல்கிறேன், எல்லாருக்கும் நான் உபத்திரமாக இருக்கிறேன், என் ஜீவன் போனால் நல்லமாக இருக்கும், நான் செத்துட்டா நல்லமாக இருக்கும். இதெல்லாம் யாக்கோபின் கூடாரங்களுக்கு சிறையிருப்பையா? மருத்துவமனைக்கு போகிறதெல்லாம் பெருமைக்குரிய காரியம் இல்லை. நீங்கள் செக்கப் பண்ணுறது போகிறது வேறு, ஒரு வியாதியஸ்தனாக நீங்கள் போகிறது, வழக்காடு மன்றம் போகிறதெல்லாம் நீங்கள் படிச்சுட்டு நீங்கள் வழக்கறிஞ்சா போகிறது இல்லை, குற்றவாளியாகவோ இல்லை புகார்தாரராக போகிறதே சொல்கிறேன். எத்தனையோ பேர் புகார்தாரராக போய் குற்றவாளியாக மாறினவனாக இருக்கிறான். அவனே வருவான், அவனே கேஸ் போட, அவனே தோற்றுருவான். அது அந்த மாதிரியெல்லாம் இருக்கும். சில பேர் சும்மா இருக்கிறவனை இழுத்துன்னு போயிடுவான், போய் வழக்கு. ஏன்னா இதெல்லாம் யாக்கோபின் கூடாரங்கள் இருக்கிற சிறையிருப்பு. இதெல்லாம் பெருமைக்குரிய காரியம் இல்லை. இதெல்லாம் ரொம்ப அவமானத்துக்குரிய காரியங்க. பொருளாதாரத்தில் ஒரு பண கஷ்டமோ, அந்த வறுமையில் இருக்கிற நோய், அந்த வறுமையான நேரத்தில் வருகிறது. ஒன்று நோய் வந்தால் கையில் பணமாவது இருக்கணும் வைத்தியம் பார்க்க. பணமோ இல்லை சுகமோ இல்லைன்னா அவ்வளோதான். அது புதைக்கிறதுக்காக அது காசு வேணும். அப்படி தான் உலகம் சொல்லும். இவ்வளோ என்ன பண்ணான், இவ்வளோ அந்த மனுஷன் என்ன சேர்த்தான், உழைச்சானே, அவன் திறமைசாலியாச்சு, அதுவும் ஆள் நல்ல ஹைட்டு வெயிட்டுமா இருந்தான்னா அவன் வேசித்தனம் பண்ணிட்டான்ற அளவுக்கு முத்திர குத்திடும். ஒரு பெண்ணாக இருக்கட்டும் ஆணாக இருக்கட்டும், எங்கேயோ தப்பு நடந்துருக்குது, இல்லைன்னா இந்த பணம் எங்கேயோ போயிருக்கு. இப்படி தான் பேசுவாங்க. நோயினுடைய வேதனை ஒரு பக்கம், பார்க்கனுடைய விமர்சனங்கள் இன்னொரு பக்கம், வறுமையினுடைய கோலம் இன்னொரு பக்கம். இப்படியாக ஒன்றன் பின் ஒன்றாக பார்த்து இருக்கிறத காட்டில் செத்த நிலமா எல்லாம் 25ஓடு முடிகிறது. 26 யாக்கோபினுடைய சிறையிருப்பு, கூடாரங்களின் சிறையிருப்பு கர்த்தர் திருப்பி போடுகிறார். அல்லேலூயா. அந்த வாசஸ்தலங்களுக்கு இறக்கம் செய்வேன். ஏன்னா நான் விசுவாசிக்கிறேன், என் வாசஸ்தலத்துக்கு கர்த்தர் இறக்கம் செய்ய போகிறார். என் வாசஸ்தலத்துக்கு கர்த்தர் இறக்கம் செய்ய போகிறார். உன் வீட்டையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார், உன் சந்ததியும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டால், இனி வாடகை என்ற அந்த சூழ்நிலையை கர்த்தர் மாற்றி உங்களுக்கு சவதரிப்பை கொடுத்து, விலாசத்தை கொடுத்து, வீட்டில் இருக்கிற பிரச்சனைகளை எடுத்து போட்டு, எங்கேயாவது அடைமானத்தில் இருந்தால் இயேசு நாமத்தை பத்திரங்கள் எல்லாம் கர்த்தர் மீட்டு கொண்டு வந்து தரப்போகிறார். இந்த பிள்ளைகளுக்காக கொண்டு போய் வச்சிருவாங்க சில பேர், அவன் இருந்தால் நான் அழிச்சிருவான். இதெல்லாம் யாக்கோபின் கூடாரங்களுக்கு சிறையிருப்பு. இளையகுமாரன் லுக்கு 5-15 அதிகாரம் வாசித்தா, இந்த இளையகுமாரன் கிளம்பி போயிடுறான். தகுப்பிட்டெல்லாம் சௌதரித்ததெல்லாம் வாங்கி கொண்டு போய் நம்ம தூரதேசத்துக்கு போய் வியாபாரம் செய்ய போகிறேன். வளர்ந்த பிள்ளை, எதுவும் சொல்ல முடியாது. சரி, வாலிபா வயசுன்றது மட்டும் இல்லை, வணிகத்தை குறித்து அவனுக்கு ஞானம் இருக்கான்னு கூட தெரியல. தகப்பன் கொடுத்து விட்றான், போயிட்டு எல்லாத்தையும் துன்மார்க்கமாக செலவு பண்ணிட்டு திரும்பி வருகையிலே ஒன்றும் இல்லாத வெறும் மனுஷனாக வர்றான். அரைகுறை ஆடியோடு வரான், பிச்சைக்காரனை போல வரான். இதெல்லாம் யாக்கோபினுடைய கூடாரத்தில் இருக்கிற சிறையிருப்பு. இந்த வாசஸ்தலத்துக்கு தேவனை இறக்கம் செய்யலைன்னு அர்த்தம். நீ என் வார்த்தையை மறந்து அவன் பிள்ளைகளை மறந்துடுவேன். நீ ஓசியா 4:6 சொல்லப்படுகிறது. நீ என் வார்த்தைகளை மறந்து அவன் பிள்ளைகளை மறந்துடுவேன். பிள்ளைகளால் நான் மறக்கப்பட்டேனா, நான் பிள்ளைகளை என்ன மறந்தாங்களோ அதெல்லாம் இல்லை. நீ என் வார்த்தையை மறந்தால் நான் உன் பிள்ளைகளை மறந்துடுவேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பரிசுத்தத்தில் பெருக்கம் வருகிறது, விசுவாசத்தில் பெருக்கம் வருகிறது, உங்களுக்கு கீழ்ப்படுதல பெருக்க அதெல்லாம் அதனுடைய சாராம்சம் தான் இந்த ஆதி புஸ்தகம் 22:17 ஒரு சந்ததியாரை கர்த்தர் உடன்படிக்கை செய்கிறோம். சந்ததியாரை வானத்தின் நட்சத்திரம் பெருகவே பெருக பண்ணுவேன், ஒரு ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதி. அடுத்தது பாருங்கள், இந்த இடத்துல அவைகளில் ஸ்தோத்திரங்கள், ஆடல் பாடல்கள் சத்தம் புறப்பட. வீட்டுக்குள்ளே போனால் சண்டைக்காரியான ஸ்திரீயோடு, கோபக்காரியான ஸ்திரீயோடு வாழ்வதை காட்டிலும் மனாந்திரத்திலே வாழ்வதுனாலும், பொருளாதார பிரச்சனை, சரீரத்தில் தட்டுப்பாடுகள், சரீர பலவீனங்கள், இதையெல்லாம் என்ன செய்யணும்னு கேட்டால், யாரையும் சுகமாக இருக்க விடாது, யாரையும் சுகமாலாம் இருக்க விடாது. அவரோட வாழ்க்கையை வித்தியாசமாக போய்கொண்டிருக்கும். வீட்டில் ஒரே சத்தமாக இருக்கும், ஒரே கூச்சல் கொலையமாக இருக்கும். ஒன்று பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் சண்டை இருக்கும், இல்லை பிள்ளைகள் பெற்றோரை பார்த்து கேட்பாங்க, கேட்குற கேள்வியெல்லாம் வித்தியாசமாக இருக்கும். பெற்றோர் அப்படி கூனி குறுக்கி இருப்பாங்க, வெளியில் நாளைக்கு வெளில போக முடியாது. இத்தனை வருஷம் நான் நீங்கள் வாழ்ந்துருக்கிறேன், அக்கம் பக்கத்தில் தான் தெரியும் எனக்கு இந்த மாதிரி பேச்செல்லாம் நான் வாங்குகிறேன். பக்கத்துக்கு என்னை திட்டுறது பக்கத்து வீட்டுக்காரன் கேட்காதா?
இல்லை கணவன் மனைவியை திட்டுறதோ, மனைவி கணவனை திட்டுறதோ கேட்ட வார்த்தை இல்லை. வெளியில் அந்த அம்மா நாளைக்கு போக முடியுமா? தெரு வீட்டை பெருக்கிறதுக்கு போக முடியுமா? இல்லை கடை வீதிக்கு போக முடியுமா? எவ்வளோ வெட்கப்படுவாங்க. பெற்றோரால் பிள்ளைகளுக்கு அவமானம், பிள்ளைகளால் பெற்றோருக்கு அவமானம். இதெல்லாம் யாக்கோபின் கூடாரத்தில் இருக்கிற ஒரு சிறையிருப்பு. நீ இந்த வீட்டிலலாம் ஆடல் பாடல் கேட்குமா? துதியும் சோத்திரம் வருமா? வராது. சண்டை தான் வரும். ஒருத்தர் பேசிக்க மாட்டாங்க. ஒருத்தர் ஒரு ரூமில் இருப்பாங்க. என்ன, ஒருத்தர் பேசிக்க மாட்டாங்க. மிஞ்சி போனால் இப்போ இருக்கிற ஊடகத்தினால வாட்ஸ்அப்பில் மெசேஜ் கொடுப்பாங்க, சோறு வச்சுக்கிற வந்து தின்னு. அது இன்னும் உச்சக்கட்ட சண்டை தான் மிஸ் கால் கொடுத்துட்டு விட்ருவோம். இல்லைன்னா அதுவும் விட்டுரும், ஃபஸ்ட்டு தானே வந்து பார்க்குதுன்னு. உன் சோறு வேறு கொடுக்குறாங்களா உனக்கு? என்ன திட்டி, எங்கள் அம்மா வீட்டை திட்டி அந்த மாதிரி சொல்லும். நான் என்ன ஆக்கி போடுறதுன்னா வேலைக்காரியா? நான் இந்த மனசு நம்மளால வாய் விஷயமா இருக்கிறது இல்லை. அந்த அம்மாகிட்ட சோறு வாங்கி சாப்பிட்றதுக்கு ஒரு கிருபை. நான் உழைச்சி போடுறேன், நான் எல்லாம் பண்ணுறேன்னா பண்ணு, பணத்தை வச்சு தின்னு. அதில் உருவாக தான் டொமேட்டோ ஸ்விக்கி எல்லாம் பிக்கி மாதிரி ஆடணும். நீலாம் நான் ஆர்டர் பண்ணுறேன், புக் பண்ணுறோம், சாப்பிடு. 2 நாள் அதனுடைய வீரியம் என்னன்னு தெரியும். நோயப்பட்ட யாரையா வரணும்? நான் தானே வரணும் உனக்கு. அந்த மாதிரி அப்படி தான் அது, அதோடைய பொருளாக தான். சரி வாங்கிக்கோங்க, உனக்கு என்ன சொல்ல. அதெல்லாம் மனசு தின்னுவானான்னு அந்தம்மா. உனக்கு எதனா ஆர்டர் பண்ணுறேன்னு கேட்டேன், எங்கே சொல்கிறேன் என்ன சொல்ல, அதெல்லாம் மனசு தின்றானான்னு. அப்போ என்ன ஆகும்? நம்ம அம்மா வீட்டு அம்மாவும் சரியில்லை இல்லையா, சகோதரிமாரும் அது எதனா அவன் கூட பேசின்னு. இது எல்லார் வீட்லையும் நடக்குதுன்னு சொல்லி ஒரு முட்டுக்கட்டை போட்டு முடிச்சிடும். இது வீட்டுக்கு வாசப்படியா எல்லார் வீட்லையும் நடக்கும். அந்த இடம் தான் ராஜ்யம் இறங்குறது. அதெல்லாம் நடக்கூடாது. இனி உங்கள் வீட்டில் ஆடல் பாடல் சத்தம் தான் கேட்கும் ஏசு நாமத்தில். என்ன, இந்த ஆடல் பாடல் சோத்திரம், அந்த மன மகிழ்ச்சியாக வீடு இருக்கும். வருமானம் இல்லை ஈசாக்கு. என்ன, வருமானம் கிடையாது. பிள்ளைங்கள்லாம் வளர்ந்த பிள்ளைங்க, நல்ல ஒரு வசதியான வீட்டிலேருந்து பெண்ணை எடுத்து கல்யாணம் பண்ணுறாங்க. ரெபேக்கால் ஈசா சொல்கிறேன். பஞ்சகாலம் வெளில இருக்குது. இதுக்கு பத்தாவதுக்கு அபிமெலேக்கு அவன் மேலே கண் வச்சுட்டான், எப்போனா தூக்கின்னு போயிடுவான். வேதம் சொல்லுது 26ஆம் அதிகாரத்தில் ஈசாக்கு ரெபேக்காலோட விளையாடினான்னு சொல்லுது. இது நினச்சி கூட பார்க்க முடியல. ஒன்று பொருளாதார தட்டுப்பாடு, வீட்டில் வளர்ந்த பசங்க இருக்குது, ஸ்கூலுக்கு போகல பசங்க வீட்டில் இருக்கிறாங்க, அப்படி எடுத்துக்கோங்க. 2வது ஃபீஸ் கட்டலன்னு வச்சுக்கோங்க, வாடகையும் கட்டலன்னு வச்சுக்கோங்க. நம்மளுக்கு ஒரு அபிமெலேக்கு வரோம், ஸ்கூல்லேருந்து ஃபோன் வருது, இல்லை ஹவுஸ் ஓனர்கிட்ட ஃபோன் வருது, 2 ஃபோனுமே எடுக்க முடியல. இப்போ ஈசாக்கு விளையாடினான்னு போனால் என்ன ஆகும்? யோசிச்சுக்கோங்க. இதெல்லாம் நிதர்சனமான நடைமுறை சிக்கல்கள் நான் சொல்கிறேன். இதனால் அந்த அம்மா மேலே நம்ம தவறாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. பணம் அப்படி இல்லை. உங்கள் வீட்டில் இருக்க தரித்திரத்தை போக்கிக்கொள்ள உங்களுக்கு தெரியல. யாக்கோபின் கூடாரத்தில் இருக்கிற சிறையிருப்பு இது. அவங்களுக்கு சேர வேண்டிய பொருளாதாரம் ஏன் தடைப்படுதுன்ற அந்த ரகசியம் தெரியல. துதி கிடையாது வீட்டில், ஸ்தோத்திரம் கிடையாது, ஆடல் பாடல் அப்புறம் தான் வரும். ஸ்தோத்திரமும் ஆடல் பாடலின் சத்தமும் புறப்படும். இங்கே கீர்த்தனம் பாடுறது இல்லை, குடும்ப ஜெபம் பண்ணுறது இல்லை, ஸ்தோத்திரம் பண்ணுறது இல்லை. கேட்டால் அந்தம்மா நைட்டு போது நான் டே போகிறேன். டே போனால் என்ன, அந்தம்மா வேலைக்கு போகுதுன்னு சோத்திராமையாக இருக்கிறீங்க? இல்லை அந்த ஐயா வேலைக்கு போயிட்டா அந்தம்மா தான் சாப்பாடு இருக்கா, அது தூங்காமல் இருக்கா? சாப்பிட்றோம், தூங்குறோம், குளிக்கிறோம், மற்ற எல்லா விஷயம் நடக்குது. அப்புறம் குடும்ப ஜபத்துக்கு மட்டும், குடும்ப ஜபன்றதே இல்லாத போய் கொண்டிருக்குது, தேஞ்சு கொண்டு போகிறது. அதனால தான் பல தரப்பட்ட பிரச்சனைகள் வீட்டுக்குள்ளே வந்து கொண்டிருக்கிறது. குடும்ப ஜபம் பண்ணுங்க, விட்டால் ஒழித்து தொடருங்க. கூட்டம் நடத்தினுக்கிறோம், கூட்டத்தை விட்டுருவாங்க வீட்டில், ஜப கூட்டம் நடத்தின்னு இருக்கிறவங்க, அப்போ வரைக்கும் நல்லாயிருக்கும் வீடு. ஒரு ஓங்கிய புயத்தை ஒரு அதிகாரத்தை கற்றுக் கொடுத்துருப்பார். திடீர்னு யாரை கட்டு நிறுத்துறீங்க நீங்கள் ஜப கொடுத்து? அது எப்படி நிறுத்த சொல்லுவாங்க பசங்க? அது எப்படி அது நடக்கும்? அதுக்கு எதனா போராட்டம் பண்ணிங்களா? அதுக்கு எதனா நீங்கள் உபவாசம் இருந்தீங்களா? அதுக்கு எதனா நீங்கள் தர்க்கித்து அப்படி தானே செய்வேன், நான் இருக்கிற வரைக்கும் செய்வேன்னு சொல்லியிருக்கீங்களா? ஏன்னா பிள்ளை மாம்சத்துக்காக நின்றாய் அல்லவா, மகாதேவனை நீங்கள் மறுதளிச்சிட்டீங்க. என் பிள்ளையை நான் மறந்துட்டேன், நீ என் வார்த்தையை மறந்துட்டு நான் உன் பிள்ளையை மறந்துட்டேன். இப்போ எப்படி பிள்ளை தருதலையாக இருக்குது, கத்தராட்சிக்கணும். ஊர் பிள்ளையெல்லாம் ஒழுங்குபடுத்தினேன் நான். ஆமாம், ஒழுங்குபடுத்து உண்மை தான். நடுவில் ஏன் விட்ட அந்த ஊழியத்தை? யாரை கேட்டு விட்டீங்க? நான் சின்னதாக பண்ணையா பெருசாக பண்ணல, நீ ஏதோ பண்ண, ஆனால் அதில் பலர் ஆசீர்வாதம் பெற்றாங்க. உனக்கு ஊழியத்தை கொடுத்ததே கர்த்தர்.
உனக்கு பயன்படுத்துனது கர்த்தர், ஜனத்தை கொண்டு வந்தது கர்த்தர். நமக்கு இந்த ஸ்லாயத்தை கொடுத்தாருன்னு நினைக்கிறத விட்டுட்டு நம்ம எடுத்து சாத்திட்டு 4 பேர் வரோம், 5 பேர் வரோம், இதுக்கு என்ன பெரிய விஷயம், அவ்வளோ பெரிய ஊழியை நான் செய்யலைன்னா நீங்களே ஒதுக்கி கொள்ளுகிறீங்க. இன்றைக்கி பார்த்தா நம்ம வீட்டுக்குள்ளே துன்மார்க்கம் வந்துட்டானா, நம்ம வீட்டுக்குள்ளே பரியாசக்காரன் வந்துட்டான், நமக்கு வீட்டுக்குள்ளே காட்டு மிராண்டிகள் வந்தாச்சா? யார் அது? எல்லாம் நான் பெற்றெடுத்த பிள்ளைகளாக மாறிடுச்சு. எப்படி பிள்ளைகளுடைய ஆசீர்வாதம் இப்படியெல்லாம் குலைக்கப்படுது? பெற்றோருடைய கவன குறைச்சல். தாவீது போய் பத்சேபாளை என்று தொட்டானோ அன்றோடு முடிந்தது, வீட்டு நிலைப்பாடே முடிஞ்சிச்சு. பசங்க எல்லாம் இஷ்டப்படி வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாரும் ஒழுங்காக இருக்கணும், நான் ஒண்டி ஒழுகினமாக வாழ்ந்தானா என்ன அர்த்தம்? இதெல்லாம் சரிப்பட்டு வராது. அவரை கர்த்தர் எப்படி வர்த்திக்க பண்ணுவார்? எல்லாருக்கும் ஆசை இருக்கும், பிள்ளை நல்லா படித்து வெளிநாட்டில் போகணும், வேலை செய்யணும். ஒரு ரவுண்ட் நல்லா இருக்கும். அது 1 வருஷம் சம்பளம் வாங்கி அவன் நம்மளுக்கு அனுப்புகிற வரைக்கும் நல்லாயிருக்கும். அப்புறம் என்னால் அனுப்ப முடியாதுன்றான். சரி இப்போ ஒழிஞ்சு போ, நீ அது நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தா வரவே முடியாதுன்றான். சாவுக்காவது வரி வேணான்னா அவன் வாட்ஸ்அப்பில் பார்த்துக்கிறேன்ற அளவுக்கு ஆகிட்டு இப்போ யூடியூப்லேயே போடுறானுங்க சாவெல்லாம். அவ்வளோ சாவுக்காவது வந்துருந்தானுங்க. இப்போ அநாகரிகமாகவே இருக்குது. இவன் தான் அப்பா, இவர் எங்கள் அப்பான்னு சொல்கிறதுக்கு அநாகரிகமாக இருக்குது. ஏன்னா இந்தியன், உங்கள் அப்பா இந்தியன்னா பின்ன என்ன அமெரிக்கனா? அப்பனா போய் மாற்ற முடியுமாடா? இந்த நாகரிகம் இப்போ வந்து அவருக்கு தூரமாகிடுச்சு. இங்கேருந்து தான் படித்தாச்சு, என் உழைப்பில் தான் படித்தது, என் உழைப்பில் தான் வளர்ந்தது, என் உழைப்பில் தான் சாப்பிட்டது. விஆர்எஸ் கொடுத்து நான் ஃபாரின் கமிஷனோ, நான் கிட்னி வித்து ஃபாரின் கமிஷனோலாம் தெரியாது. இப்போது அவ்வளோ தூரமாகிடுச்சு. அதான் படிக்க வச்சு 1 வருஷம் காசு திருப்பி கொடுத்துறாங்க இல்லையா? அதில் நீதியாக அதை நியாயப்படுத்துவாங்க. தேல் ஜஸ்டிஃபை இன் தட் வே. இப்போ டேர்ட்டி இந்தியா வச்சு நான் நாட்டி ஃபாதர் ஆகிட்டேன் இல்லையா? பிள்ளைகள் எப்படி வர்த்திக்கப்படணும்? அது எந்த ஊரில் இருந்தாலும் இந்த இளையகுமார் மாதிரி தான் பிச்சை எடுத்துகிட்டு இருக்கும். நான் சபிக்கலை, சொல்கிறேன். இதெல்லாம் யாக்கோபின் கூடாரத்தில் இருக்கிற சிறையிருப்பையா, இதை மாற்ற தெரிந்து கொள்ளுங்க. கூடாரத்தில் ஆடல் பாடல் துதி ஸ்தோத்திரம்லாம் இருந்துச்சுன்னா அவங்க பிள்ளைகள் வர்த்திக்க பண்ணுவாங்க. போங்க, ஆரம்பிங்க. இன்றைக்கி ஜனவரி 1 என்ன பண்ணணும்? குடும்ப ஜபம் இந்த ஆண்டு இருக்கணும். ஏதாவது காலையிலும் இருக்கணும், மாலையிலும் இருக்கணும். எந்த பிள்ளை வழி விலைக்கு போகுதுன்னு அப்புறம் டிசம்பர் 31 என்கிட்ட சொல்லுங்கள். எது வழி விலகாது, வர்த்திக பண்ணுவா, பலிக்கு பெருவீங்க. பிள்ளையும் குட்டியுமா குடும்பமும் குழந்தையுமா வந்து பூமியை நிறைக்கிற மாதிரி சபையை நிறைப்பீங்க. நீங்கள் பலிக்கு பெருவீர்கள். அவர்கள் குறுகே போவதில்லை, அவர்களை மகிமைப்படுத்துவேன். அவர்கள் சிறுமைப்படுவதில்லை. அவர்கள் பிள்ளைகள் பாருங்கள், பிள்ளைகளுடைய பிள்ளைகளை நீ காணப்போகிறாய். அவர்கள் பிள்ளைகள் முன்போல் இருப்பார்கள். அவர்கள் சபை எனக்கு முன்பாக திடப்படும். அவர்களை ஒடுக்கின யாவரையும் தண்டிப்பேன். சத்துருக்களின் சரிக்கட்டத்தில் இந்த ஆண்டு உன் கண்கள் காணப்போகிறது. அல்லேலூயா. நன்றி நன்றி தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் பெருக பண்ண போகிறேன். ஏன்னா பெருக ஆசீர்வதிக்கலாம். நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்கிற வசனம் இருக்குது, ஆகாய் 2:19. அது தனிப்பட்ட வாழ்க்கை. பெருகுதல் என்பது பிள்ளை இல்லாமல் நடக்காது, சந்ததி இல்லாமல் இந்த பெருக்கம் வராது. நான் மட்டும் பெருகினே போய் அந்த காசுலாம் யாருக்கு வச்சுட்டு போகிறோம்? நமக்கு ஆசை இருக்கும், 1 கிலோ பிரியாணி தின்னணும்னு, ஒரு சட்டி முழுதும் நமக்கு பிடிச்ச உணவு சாப்பிடணும்னு ஆசை இருக்கும். அனுகிரகம் இருக்கா? நீ எத்தனை பேர் இன்றைக்கி செழிப்பின் உச்சக்கட்டில் இருக்கலாம் பார்த்தீங்கன்னா அவன் கஞ்சி குடிச்சிட்டு உட்காந்துருக்கான். கூரையில் இருக்க தான் குடிப்பான்னு இல்லை, செல்வந்தனும் கஞ்சி தான் குடிக்கிறான். அதுக்கு மிஞ்சி போனால் சங்கு தான். அவனுக்கு அப்புறம் சோத்திர கூட்டம்னா நடத்தணும், வீட்டுக்கு முன்னாடி சாமினா போட்டுருவான். எதுக்கு? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிற ஆண்டு இல்லது, உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உங்களை பெருக பண்ணுகிற ஆண்டு எல்லா விதத்திலும். ஆனால் இந்த இடத்துல எல்லாம் நெட்பமான பகுதி, இதை நான் விலக்கி சொல்லியிருக்கேன். எல்லாம் புதிய ஆண்டில் இனியாவது கொஞ்சம் இனிமையாக பேசுவாங்க இல்லையா? இனி கூடயே அப்படி பேசுறது என்றைக்குமே நான் இப்படி தான் பேசுவேன். ஏன்னா முள்ளால் தான் எடுக்கணும். நான் பாட்டுக்கு ஆசீர்வதிக்கிறார், இதைப்படி 5 பாயிண்ட் எடுத்து சொல்லிட்டு 5 மணிக்கு உங்கள் வீட்டில் அனுப்புறதில்லை. எதனாலும் இந்த சீர்கேடு வந்தது? ஜபம் கிடையாது, கோவம் வேறு வருது. இல்லை, இயேசுநாதர் மேலே, ஆண்டவர் மேலே கோவம் வருது. யார் மேலே கோவப்படுது? சிருஷ்டிகரை பார்த்து சிருஷ்டி ஏதாவது சொல்லக்கூடுமோன்னு வேதம் சொல்லுகிறது. அதாவது தேவபயம் குறைஞ்சிடுச்சு, வார்த்தை போயிடுச்சு, வல்லமே போயிடுச்சு, அபிஷேகத்துக்கு மறுதளிப்பு வந்துடுச்சு. புறச்சாத்திரங்களும் வீட்டுக்குள்ளே வந்துட்டான், அந்நியர்களும் வீட்டுக்குள்ளே பிரவேசிட்டாங்க. உபாகம் 28:14 வசனம் மேலே போய் பாருங்கள். உங்களை அறியாமல் உங்கள் ஆவிக்குரிய நடத்த ஜாக்கிரதையற்றவளாக இருக்கிறதுனால, அஜாக்கிரதை இருந்ததுனால புறச்சாத்திரங்களும் உள்ளே வர்றான். உன் கை திடனற்று போயிடுச்சு. உபாகம் 28:14 வசனம் படிங்க.
இன்றைக்கி போயாதுன்னு நினைக்காதீங்க. சாபங்கள் எல்லாம் என்னான்னு தெரியணும், அதெல்லாம் வாழ்க்கையில் இருக்கான்னு பார்க்கணும், அதெல்லாம் போக்கிக்கொள்ள தெரியணும். சத்தியத்தின் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். நல்ல சத்தியம் அறிவிக்கிற இடத்துல நீங்கள் சங்கமிக்க பழகுங்க. உங்களுக்கு வரவேற்பு இருக்கிற இடத்துல, உங்களுக்கு கனப்படுத்துகிற இடத்துக்கு போகாதீங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் கனம் துதி மகிமை எல்லாம் கர்த்தருக்கு செலுத்தணும். உங்களுக்கு மரியாதை கொடுக்குற இடத்துல நீங்கள் போனீங்கன்னாக்கா நீங்கள் இன்னும் மங்கி போவீங்க. உங்கள் முகஸ்துதிக்கும் உங்களுடைய தசமத்தை காத்து கொள்வதற்கும் உங்கள் வருகை அவர்களுக்கு தக்க வைத்துக் கொள்வது செய்கிற இடம் உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாத குலைச்சலை கொண்டு வந்துடும். அதுவே உங்களுக்கு ஆசீர்வாத குலைச்சலை கொண்டு வரும். நீங்கள் கர்த்தர் உங்களோடு இருக்கிறார், நீங்கள் செய்யலாம் சரின்னு சொல்லுவோம். அப்புறம் அதுக்கேற்ற பலன் இருக்காது. அப்புறம் தசமம் கொடுத்தேன் அது அவனுக்கு போய் சேர்ந்துச்சு. தப்பே இல்லை கொடுக்கறதுல, போகிற இடத்துல நீ கொடுக்குற தப்பே கிடையாது. ஆனால் சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கிட்டான்னு பார்த்தால் அதே பிரச்சனை எத்தனை ஆண்டுகள் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அப்புறம் எதுக்கு நம்ம குளிக்கிறது? அழுக்கு போக தானே குளிக்கிறோம், மறுபடியும் அழுக்கு வரோம் இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் அதுக்குன்னு விட்டுற முடியுமா? என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய ஜனமே, இந்த நாள் கர்த்தர் உங்களுக்கு உண்டு பண்ணின நாள். இதில் உங்களுக்கு யாக்கோபின் சிறையிருப்பில் இருக்கிற அந்த பிரச்சனைகளை எடுத்து போடணும். யாக்கோபின் கூடாரத்தில் இருக்கிற சிறையிருப்பு என்ன, பிள்ளைகளுடைய வாழ்க்கையில வர்த்திக்க பண்ண வேண்டிய தேவன் அப்படியே விருத்தியும் காணும், வர்த்திக்க பண்ணுறது இல்லை, பெருக்கம் இல்லை, நடுக்கம் இருக்கிறது, குறைவுகள் காணப்படுது. தகப்பன் காண பிள்ளை கஷ்டப்படுறான், பிள்ளை காண தகப்பன் கஷ்டப்படுறான். இருவரும் ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்ய முடியல. நடுவில் என்ன நடக்கிறது? கீழ்ப்படியாம வசனம் பைபிள் போயாச்சு. பேய் பிசாசு வராதிருப்பதுக்காக அந்த வீட்டில் அந்த பைபிள் இருக்கும். சட்ட உரிமையோடு வரும், பைபிள் இருந்தால் கூட வரும். இதில் நிறைய பேர் பைபிளை வச்சுட்டு அக்ரிமெண்ட் போடுறான் பிசாசுக்கு. நீ சத்தியம் பண்ணு, போகிறேன்னு சொல்லு, சத்தியம் பண்ணிட்டு போ பைபிள். அது வேதம் ஆண்டவர் சொல்கிறார் சத்தியம் இல்லை, அவனுக்குள்ளே பொய் இருக்கிறது, அவன் பொய்க்கு பிதாவாக இருக்கான், பட் சத்தியம் இல்லை. அவன்கிட்ட போய் சத்தியம் கேட்குறான், இவன் எப்படி பட்டவனாக இருப்பான்? அவன் திருடவும் கொல்லவும் அழிக்க வருகிறான்ட்டு வேற ரெண்டுக்கும் வரான். இது ஒருத்த பண்ணியிருப்பான், அதை பார்த்துட்டு இவன் காப்பி அடிக்கிறான். எதுவுமே சொந்த சரக்கு இருக்காது. இந்த மாதிரி ஆட்கள்லாம் கூட வச்சு சுற்றி இருந்தீங்களாக்கா நீங்கள் விலகின மாதிரி தான். என்னடா முதல் நாளில் கூட எப்படி பேசுவாரா பாஸ்டர்? முதல் நாளாவது ஆசீர்வாதம் பண்ணி அனுப்ப மாட்டாரா? நான் பண்ணுறதுல ஒன்றும் இல்லை, அந்த ஒருத்தர் கொடுக்குறாரு உங்களுக்கு. அதை கேட்டுக்கிறதே நம்மளுடைய குறுக்கு புத்தி தானே. வரவேற்பு இருக்கிற இடம், என்னை புகழுகிற இடம், என்னை முகஸ்துதி செலுத்துகிற இடம், எனக்கு கடிந்து கொள்கிற இடம் எனக்கு வேம்பாக இருக்கிறது. அப்படி இருக்கிறப்ப என் சூழ்நிலை முற்றிலும் கசப்பாக இருக்கும். ஒரு தெரிந்து கொள்ளுங்கள், உங்கள் சூழ்நிலை நீங்கள் தான் மாற்றி அமைக்கணும். எந்த தேவதூதனும் வரமாட்டான். உங்கள் சூழ்நிலை நீங்கள் முயற்சி செய்து நீங்கள் எழும்பி நீங்கள் கட்டினால்தான் கட்டடம். நீங்கள் எழும்பி அதை சரி செய்தால் தான். அது எப்படி எழும்புவீர்கள் என்றால், தூக்கத்திலிருந்து விழித்தெருங்க. இந்த ஒரு நாள் அதிகாலையில் இன்று ஆரம்பிக்கிறது, அப்படியே அதிகாலை ஜெபம் அப்படியே கண்டினியூ பண்ணோம் நாளிலேருந்து. இது எப்படா முடியும் நம்ம பார்க்கக்கூடாது. விட்டானு திருந்து முடிச்சோன்னு சாப்பிட்டு போய் படுத்துடலாம். பேசுகிறேன், ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணலாம், இதில் ஆர்டர் பண்ணலாம், அப்படி தான் போகும். அப்புறம் சொக்கும் கண்ணு பழக்கமே இல்லை பாவம். ஆனால் நைட் டியூட்டி செய்ய சொன்னால் எப்படி செய்கிறோம்? ஓட்டி டியூட்டி செஞ்சால் என்ன கெடுபிடி இருக்குது? கேமராவுக்கு பயப்படுறோம், சிசிடிவி கேமராவுக்கு பயப்படுறோம். வேதம் சொல்லுது கர்த்தருடைய கண்கள் நீதிமன்மை உலாவி கொண்டிருக்கிறது. அதை சட்டை பண்ணுறதே கிடையாது. பிரச்சனைன்னு வரப்போ ஒண்டி ஆண்டவரேன்றது. ஜபம் செய்கிறோன்னு சொல்கிறோம். எல்லா குறிப்புகளும் தேவை சார்ந்த குறிப்புகள் தான். தேவைகளே இல்லைன்னா ஜபமே இல்லை. வேதத்து மேலே தூசி படிஞ்சிடும். இது நெசம், இது யதார்த்தமான உண்மையும் கூட. தேவைகளுக்கு அப்பால் நீங்கள் பயணப்பட ஆரம்பிங்க. இது இந்த நாள் அந்த மாதிரி நாள். உங்களுக்கு நன்மையை கர்த்தர் செய்திருக்கிறார். பிள்ளையை ரட்சித்துட்டார்னு சொல்லி போக முடியாது. உங்களுடைய நிலைப்பாடு அதிகமாக எதிர்பார்க்கப்படுகிறது. யுவர் ஸ்டாண்ட் இஸ் எக்ஸ்பெக்டட், இட் இஸ் அப்ரிஷியேட்டட் பை ஹெவன். இதனாலே கர்த்தர் உங்கள் மத்தியில் ஆசீர்வாடி கொண்டிருக்கிறார். திருவந்துக்கு முன்னால் கொஞ்சம் யோசித்து கொள்ளுங்கள். என் வீட்டினுடைய காரியம் மாயமோ மந்திரமோ பிலிசுனியமோ தந்திரமோ கிடையாது. தேவையில்லாத ஜனங்களை உள்ளே சேர்க்கறது, தேவையில்லாத பேச்சுக்களெல்லாம் நம்ம இடம் கொடுக்கறது. இதெல்லாம் வீடு உங்களுக்கு யாக்கோபினுடைய கூடாரத்தில் இருக்கிற சிறையிருப்பு வர்றோம். பாவியாக மனுஷன் பெரிய நன்மைக்கு எடுத்து போடுவான். எத்தனை தினத்துவங்களுக்கு சோறு போட்டிருப்பீங்க. அவன் கஷ்டப்படுறான், உறவின் முறை அவன் கஷ்டப்படுறான். எங்கடா வேலைக்கு போகிற? ஏன் வேலைக்கு போகிறது இல்லை? கொடுக்க வாங்கி கொண்டே இருப்பான். யாரோ அந்த மாதிரிலாம் பண்ணிங்களாக்கா சிலருடைய பொருளாதார நிலை உயர்த்தப்பட்டவங்க உங்களை தரித்திரன்னு போல காட்டுவான். பிடிங்கத்தினே பழகிடுச்சாங்க. கொடுக்கறதுக்கு நான் எதிராளி கிடையாது, ஆனால் சொல்லதை புரிஞ்சு கொள்ளுங்க. நீங்கள் முட்டாளாகிடக்கூடாது. எப்படி முட்டாளாக போய் தான் அறிவில்லாமல் சங்கரமாகி தான் பிள்ளைகளையும் இழந்துட்டீங்க.
அறிவில்லாமல் சங்காரமா. நான் கடைசி வசனம் யோசையா 4:6 என்ன சொல்லுது? என் ஜனங்கள் அறிவில்லாமல் சங்காரமாகிறார். முதல் வசனம். நடுவிலே இருக்கப்படுகிற காரியங்களுக்கு கீழ் வசனம் படி. நீ ஏன் வார்த்தையை மறந்தா? அறிவு இல்லை, அப்பயே தெரிஞ்சு வார்த்தையை மறந்துட்டேன். அறிவு வரணும், வார்த்தையை படி. வேற எங்கேயும் வேணாம், யாரையும் போய் கேட்க வேணாம். தேவனுடைய வார்த்தையில எல்லாம் இருக்கு. சர்வம் அடங்கியிருக்கு. சர்வ அந்த உலக உருண்டையை தாங்கி கொண்டிருக்கு சர்வ வல்லமுடைய சத்தியம். எபிரேயர் 1:3 வாசிக்கிறேன். அந்த வார்த்தை நீங்கள் கையில் இருந்தாலும் அதை மறந்துட்டு அப்புறம் பிள்ளைகள் எப்படி காக்கப்படுவாங்க? அவங்கள சந்ததி உண்டு, சந்ததியை காண்புங்க. அவங்க மேன்மைப்படுவாங்க, விருத்தி அடைவாங்க. அவர்களை ஒடிக்கிறேன்னு தண்டிப்பேன். என்ன பாதுகாப்பான வசனம். ஆனால் துதியும் கிடையாது, பாடல் கிடையாது, கீர்த்தனை கிடையாது, அது எதுவுமே கிடையாது. குடும்ப ஜபம் கிடையாது. இதெல்லாம் மறுபடியும் புதுப்பிங்க. இனி மறுபடியும் யாக்கோபின் கூடாரத்தினுடைய மகிமை வெளிப்படும். யாக்கோபின் கூடாரத்தில் இருக்கிற அந்த சிறுமையை கர்த்தர் எடுத்து போட்டுக்கிறார். யாக்கோபின் கூடாரத்தில் இருக்கிற சிறுமை நான் கண்ணோக்கி பாருங்க. அந்த யாக்கோபின் கூடாரம் மறுபடியும் துளிர்விடும். மறுபடியும் யாக்கோபின் கூடாரம் தூக்கி நிறுத்தப்படும். யாக்கோபின் கூடாரம் வேறு ஒன்றும் என் பொருளாதார வாழ்க்கையாக இருக்கலாம், சரீர வாழ்க்கையாக இருக்கலாம். நேராக பிள்ளை ரட்சிக்கப்படணும். ஏன் அந்த தொல்லை கொடுக்குறதுனால அது ரட்சிக்கப்பட்டு அது அந்நியவாசு கொக்கரிச்சிச்சுன்னா அதோடு அவ்வளோதான். நம்ம பழைய வழியில் போயிடும். நான் உண்மையாய் கர்த்தரை சேவித்தால் என்னால் என் விசுவாசம் கர்த்தர் அங்கீகரிப்பார் என்றால் இல்லை, உண்மையிலே சேவித்தா உண்மையுள்ள பரிபூர்ண ஆசனம் பெறும். என் விசுவாசம் அங்கீகரிக்கப்படும். விசுவாசம் அங்கீகரிக்கப்பட்டால் என் வீட்டார் ரட்சிக்கப்படுவாங்க. அவ்வளோதான் விஷயம். பல பிரச்சனைகள் இல்லாத வழிகளே வேதம் சொல்லிக் கொடுக்குறது நமக்கு. எல்லா பிரச்சனையும் இருக்குன்னு ஏன் பார்க்குறீங்க? பிரச்சனை இல்லாத மனுஷனை பாருங்கள். அப்படி ஒருத்தம் கூட இல்லைன்னு நீங்கள் சொல்கிறீங்க. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. எளிமையான வழிகளை கற்று வைத்தார். நீங்கள் சொல்கிறது போல், நீங்கள் நினைக்கிறது போல் பெரிய பெரிய காரியங்களாம் இல்லை. பெரிய பெரிய பிரதிஷ்டெலாம் தேவையே இல்லை. பெரிய பெரிய காரியம் அதை தேவனை எதிர்பாராத பிரதிஷ்டை இதெல்லாம் எவனையை பார்த்து ஏதாவது நம்ம சூடு போட்டுக்கிறது. புளியை பார்த்து ஒருவேளை அவங்களுக்கு அது இருக்கலாம், அழைப்பு இருக்கலாம், அவங்களுக்கு அதை கர்த்தர் நிர்பந்தித்து இருக்கலாம், இல்லைன்னு சொல்லு. யாருக்கும் ஏதோ நடக்குதுன்றதுக்காக நம்ம ஆட முடியாது. நம்ம கை மேலே பலனை பார்க்கணும். வசனம் சொல்லுதா? பரலோகம் அங்கீகரிக்குதா உங்கள் பிரதிஷ்டையை? என்ன பரலோகம் மறு உத்தரவு கொடுக்குது பிரதிஷ்டைக்கு? செய்கிற எல்லாம் எக்ஸ்டர்னல் பிரதிஷ்டைக்கும் பரலோகம் என்ன விதத்தில் மறு உத்தரவு கொடுக்குதுன்னு சொல்லணும். இல்லை, நியாயமான பேச்சு, வெளிப்படையான ஓப்பன் டாக் இல்லை. அப்போ பையன் என்ன பண்ணுறான்? உங்கள் பிரதிஷ்டைக்கும் உங்கள் பையனுக்கும் எவ்வளோ தூரம் இருக்குது? உங்கள் மகனுக்கோ மகளுக்கோ சொல்கிறேன். எனக்கும் பசங்க இருக்கிறாங்க, நல்ல நம்ம பசங்க தான். இல்லை, மாயையில் போய் மாட்டிக்கொள்ளக்கூடாது சபைன்றதுக்காக ஒரு போதகனை எச்சரிக்கிறது, மேய்ப்பனை எச்சரிக்கிறது என் மீது இந்த கடமையை நான் செய்கிறேன். பெரிய ஊழியர் நான் செய்யலை, அற்ப பிரயோஜனமுள்ள ஊழியக்காரன். ஆனால் சொல்ல வேண்டிய கடமை என்னோடது. மாயைக்குள்ளே போய் மாட்டிக்கொள்ளக்கூடாது. இதெல்லாம் ஆவிக்குரிய பெருமையில் கொண்டு போய் விட்டுரும், மேட்டுமே கொண்டு வந்து விட்டுரும். நான் என்ன வஸ்திரம் அணிந்திருக்கிறேன், நான் எப்படி இருக்கிறேன், உலகத்தை வெறுத்த ஒன்றும் இல்லை, எல்லாரால் வெறுக்கப்பட்டு கொண்டிருக்கிறேன். அது இல்லை விஷயம். பையன் சந்திக்கப்பட்டானா, பொண்ணு சந்திக்கப்பட்டாளா? எதிர்மறையான வாழ்க்கை இருக்கிறது இல்லையா? எவ்வளோ அவர்களுக்கு எவ்வளோ ஒரு மன வேதனை கொடுக்குறது. ஏதாவது ஒன்று வசனத்தின் அடிப்படையில் செய்கிறீங்களா? இல்லை. அழகாக வேதம் சொல்லுது, யாக்கோபின் கூடாரத்தில் இருக்கிற சிறையிருப்பை நான் அகற்றுவேன். என்ன, அவர்கள் வீட்டில் ஆடல் பாடல் துதி சத்தம் கேட்கப்படும். இந்த வசனம் எனக்கு இனி படித்த உடனே தேவனே தேவனே என்னை நினைத்தருளினீரே சோத்திரம். எத்தனை முறையெல்லாம் படிச்சிருக்கலாம், அதெல்லாம் முக்கியம் இல்லை. இன்னைக்கு அது அப்படியே பிரகாசிக்கிறது. இந்த 3 வசனமும் சபைக்கு நான் சொல்ல போகிறேன். இந்த 3 ஆசீர்வாதங்கள், இதில் இருக்கிற ஆயிரக்கணக்கான ஆசீர்வாதங்கள் இருக்குது. நான் உண்மையிலே சொல்கிறேன், ஆயிரக்கணக்கான ஆசீர்வாதம் இருக்குது. இந்த 3 வசனத்தை வச்சு இந்த 365 நாள் நான் பிரசங்கம் பண்ணலாம். இது நான் திறமையானவன், நான் அவ்வளோ வேத புலின்னு சொல்ல வரல. இதில் அவ்வளோ வெளிப்பாடுகள் இருக்கு. வாழ்க்கைக்கு அத்துறை சத்துவங்களும் இது 3 வசனத்தில் இருக்கு. இது தெரியாம தான் எல்லாரும் அங்கங்கே சுற்றி கொண்டிருக்கிறோம். பேய் ஓட்டுற ஒருத்தன், பிசாசு ஓட்டுற ஒருத்தன், அற்புதம் செய்கிற ஒருத்தன், தீர்க்கதரிசனம் உரைக்கிற ஒருத்தன், சுகத்தை கொண்டு வரது இன்னொருத்தன், எத்தனை லிஸ்ட் இருக்கும் பாருங்க. கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். ராஜ்யம் இதை தான் எதிர்ப்போம். கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கு, நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் நடத்துகிறார், அமிர்த தண்ணீரை கொண்டு செல்லுகிறார். அவர் நடத்தணும், இந்த ஆண்டு அவர் நடத்த போகிறார். என்னை பிள்ளையை நொந்து கொள்ளாதீங்க, சூழ்நிலை நொந்து கொள்ளாதீங்க, குடும்பத்தில் நொந்து கொள்ளாதீங்க. கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார். ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாள் எங்களுக்காக நீர் ஒதுக்கி கொடுத்திருக்கிற நாள். இதனால் எழுந்தருளி எங்களை ஆசீர்வதிக்கிறீரப்பா.
எங்கள் புத்தியினத்துக்கு தக்கபடி எங்களை நடத்தாமல் எங்களை நல்ல பாதை நடத்தி கொண்டிருப்பது ஸ்தோத்திரம். இந்த புதிய ஆண்டிலே புதிய நன்மைகள் வருடா வருடம் ஆண்டு அல்ல, இந்த ஆண்டு எங்கள் பிள்ளைகளுக்கு என்ற உத்தரவாதத்தை கொடுத்து எங்களை தேற்றினீர், ஆற்றினீர். அன்றைய திருமணமாகாத பிள்ளைகளுக்கு ஒரு பிள்ளையின் ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறீர். ஒரு மலட்டுத்தன்மை இல்லை என்பதை நிரூபித்திருக்கிறீர். அவர்களை வர்த்திக்க பண்ணுகிறேன் என்று சொல்லியிருக்கிறீர். இந்த வசனத்தின் மூலமாக பிழைப்பூட்டுகிற ஆண்டாக வைத்தமைக்கு ஸ்தோத்திரம். பிள்ளைகளை ஆசீர்வதி. இயேசு தெளிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் தீர்க்காயுசு கட்டளை துன்பத்தை கண்ட வருஷம் சரியான நன்மையாக முடிச்சு இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முள்ள நாமத்தை ஸ்தோத்திரின் ஆத்துமாவே கர்த்தரை கர்த்தரை சகல வாதம் வருவார். ஆமென்.